அண்ணன்கடலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணனே. கண்ணனம் பெருமான் ஆச்சரியமான அவதாரத்தை செய்தான். அந்த அவதாரத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அவதாரத்தினுடைய பெருமையை அனைவருக்கும் பறக்க உபதேசம் பண்ண வேண்டும் என்பதற்காகவே வியாச பகவான் பாகவதம் என்கிற ஒரு கிரந்தத்தை அனுகிரகித்தார். ஆச்சரியமான கிரந்தம். ஆனால் அதற்குள்ளே கண்ணனுடைய சரித்திரங்கள் மட்டும் சொல்லாமல் ஏனைய அவதாரங்கள் என்ன, ஏனைய சம்பிரதாய விஷயங்கள் என்ன, சாஸ்திர விஷயங்கள் என்ன, அது அத்தனையும் தெரிவித்துக் கொண்டு வருகிறார். அதை நாம் இப்பொழுது 7வது ஸ்கந்தத்தில் இருக்கிறோம். அதாவது நரசிம்ம அவதாரம். பிரகலாதன் எப்படி நரசிம்ம பெருமாளை அண்டினான், அவருடைய அனுகிரகம் எவ்வாறு பெற்றான், பிரகலாதனுக்கு அந்த பக்தியானது எப்படி ஏற்பட்டது என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கராச்சாரியர் பரீட்சித் மகாராஜா. அதைத்தான் நேற்று அனுபவித்துக் கொண்டிருந்தோம். நேற்று கடைசியா நம்ம பார்த்தது, பிரகலாதன் பிறக்கப் போகிறான். அந்த இரண்யகசிபுடைய மனைவிக்கு கயாதுன்னு பேரு. அந்த கயாது கர்ப்பவதியா இருக்கும்போது முதலிருந்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் எப்பொழுதுமே சண்டை. இவர்களும் அவர்களும் ஒத்து போவாது. அசுரர்கள் மிகவும் தீயவர்கள். அதனால ஏதோ ஒரு இம்சை கொடுத்துட்டே இருக்கா. அந்த இம்சிப்பதனாலேயே தேவர்களுக்கு அசுரர்கள் கண்டாலே ஆகல. அதனால அசுர குழந்தை மனிதனும் பிறக்க போறது இரண்யகசிபு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு இந்திரன் என்ன பண்ணினான்னா, கையாத்து கர்ப்பவதியா இருக்கா இல்லையா, நேரா அவன் தேசத்துக்கு போய் அவளை இழுத்து கொண்டு வந்து அவளையும் அழித்து அவள் கர்ப்பத்தையும் அழித்தால் இது சந்ததி இருக்காதல்லவா. அதனால அந்த இழுப்பதற்காக சென்றான் இந்திரன். அப்பொழுது நாரத பகவான் தான் அங்கு சென்று, இந்திரா, நீ தவறான காரியத்தை பண்ணுகிறாய். இது எவ்வளவு அனர்த்தத்தை பண்ண போகிறது தெரியுமா உனக்கு? நீ பிறக்கக்கூடிய குழந்தை அசுர குழந்தைன்னு நினைக்கிற. வாஸ்துவம் அந்த வம்சத்தில் தான் பிறந்து இருக்கு. இருப்பினும் பக்தியில் திளைத்தவன் பிரகலாதன். அப்ப ஒன்னும் பேர் வைக்கல. பக்தியில் திளைத்திருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக பிறக்கப் போகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த லோக உஜ்ஜீவனத்துக்கு வழிவகுக்கக்கூடிய குழந்தை அது. அந்த குழந்தையை போய் இந்த மாதிரி பண்ணிக்கிறாய் என்று சொல்லிட்டு அங்கிருந்து கயாதுவை தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அங்கேயே தங்க வைத்து அந்த கயாதுக்கு நிறைய உபதேசம் பண்றார். கண்ணனுடைய சேட்டுதங்கள் என்ன, பகவானின் லீலைகள் என்ன, அவருடைய அவதாரங்கள் என்ன, அது அத்தனையும் தெரிவிக்கிறார் நாரத பகவான். அதை தெரிவித்துக் கொண்டிருக்கும் போது அத்தனையும் கர்ப்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரகலாதன் எல்லாத்தையும் கேட்கிறான். ஏன்னா நம்ம கதை சொல்லும் போது கொட்டுவோமோனும் அந்த கொட்டுவது போல வெளியில இருக்கக்கூடிய கையாது தூங்கிட்டார் இரண்யகசிபுடைய மனைவி. ஆனாலும் சப்தம் வருது, எங்கிருந்து வருதுன்னு கேட்டுக்கொண்டு, ஓ, கர்ப்பத்துக்குள் இருக்கக்கூடிய பிரகலாதன் இந்த கதையை கேட்கிறான் என்று சொல்லிக்கொண்டு அதை போட்டவா தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சதே பிரகலாதனுக்கு பிறக்கும் போதே கருவிலே திருவிராத காலத்தை கழிக்கின்றேரே. ஆழ்வார் தெரிவித்தாலிய கருவிலே திருவுடையவன் பிரகலாதன். பிரகலாதன் கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னு சொல்லுவார். கர்ப்பஸ்ரீமான்னா கர்ப்பத்திலேயே பகவானுடைய அநேக கல்யாண குணங்களை அனுபவிக்கப்பட்டவர்கள் கர்ப்பஸ்ரீமான். நாமெல்லாம் பிறக்கச்ச ரொம்ப கஷ்டப்பட்டு மட்டும் இல்ல, கஷ்டப்பட்டு அவருடைய விஷயத்தை நல்லா தெரிஞ்சுண்டா எங்க சுவாமி தெரியுது. எத்தனை காலட்சம் கேட்டாலும் மறுபடியும் மறந்து போறது, இல்ல சரியா கேட்கல, சரியா புரியல, இதுதான் நமக்கு வருதே தவிர. ஆனா இந்த பிறக்கற்கிய கிருஷ்ண பக்தியோடு பிறக்கிறார்கள். நம்மாழ்வார் பிறக்கும் போது கிருஷ்ண பக்தியோடு பிறந்தார்.
லக்ஷ்மணன் பிறக்கும் போது ராமபக்தியோடு பிறந்தான். அப்படி இருக்க செய்து பிரகலாதன் சிறந்த பக்திமானாக பிறந்தான். பிறக்கும்போது பக்தி, ஏன்னா அசுர குழந்தையா இருந்தாலும் இத்தனையும் தெரியுது. எதனால தெரியுதுன்னா, அந்த நாரத பகவானுடைய வாக்கியம், அவருடைய வாக்கு தன்னுடைய காதில் வீழ்ந்ததுன்னு, நல்லவர்கள் உபதேசம் கேட்டாலே நல்லவனா இருக்கும். இதைத்தான் மனவாளம் அவள் தெரிவிக்கிறார் தன்னுடைய உபதேசத்தின் மாலையிலே. நல்ல மனமுள்ளதொன்றை நன்னி இருப்பதற்கு நல்ல மனமுண்டாம் நயமது போல் நல்ல குணமுடையோர் தங்களுடன் குடியிருப்பார்க்கு குணமைதியாம் தெரிவு கொண்டு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்ப நல்ல குணங்கள் இருந்தாலே, நல்லதை கேட்டு இருந்தாலே நல்லதனமா எல்லாமே கிடைக்கும். அதனால அந்த குழந்தை பிரம்மத்தினிடத்திலே ஆசை, பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணம் அதற்கு ஆகுவது. நல்ல குணசாலியா இருக்கார், உண்மையை பேசுபவனாக இருக்கிறார், புலன்களை வென்றவனாக இருக்கிறார், தன்னை போல பிறரை நினைக்கக்கூடிய தன்மை இருக்கு, இன்னொருத்தன் தாழ்ந்தவன் தான் உயர்ந்தவன் என்கிற நினைவே இல்லாமல் இருக்கிறார், எப்பொழுதும் ஆச்சாரியனுக்கு தாசனாக இருந்து கொண்டு ஆச்சாரியனுக்கு பணிவடை கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கார். யார் கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய சொந்த அப்பா அம்மா சிரமப்பட்டால் எவ்வளவு வருத்தப்படுவோமோ அந்த மாதிரி வருத்தப்பட்டு அவர்களை ரட்சிப்பதற்குண்டான ஒரு தகுதியை இருக்கிறார். இதெல்லாம் பிரகலாதனுக்குண்டான ஒரு நிலை. யார் சிரமப்பட்டாலும் உடனே ஓடி போய் ரட்சிப்பான அந்த குணங்கள் வந்திருக்கு. எதனால ஏற்பட்டது? நாரத பகவானுடைய உபதேசத்தாலே. அந்த உபதேசத்தாலே இது இத்தனை. ஏன்னா யார் கட்டப்பை நமக்கெல்லாம் அப்படி இல்லை. யாரா கஷ்டப்பட்டிருந்தா இருக்கட்டும் சுவாமி, நம்ம காரியத்தை நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்றோமோ, அந்த மாதிரி இல்லை. வியசனேஷு மனுஷ்யானாம் விசம்பவதி துக்கிதகான்னு ராமாயண ஸ்லோகம். யார் கஷ்டப்பட்டாலும் ராமன் மிகவும் ஒருத்த விடுவானாம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த நிலை பிரகலாதனுக்கு வந்துடுத்து. ஏன்னா பிரம்மத்தையே தன்னுடைய இதய கமலத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறான், பிரம்ம ஆராதனம் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த பிரம்மத்தை பற்றியே நாரத பகவானை கேட்டபடியாலே அதை எல்லாம் இவருக்கு வந்துட்டு, அப்பன்னா தான் மிகவும் மிகப்பெரியவன், இரண்ய கசிபுடைய பிள்ளை என்கிற மமத்தை கிடையாது. சாமான்யமா லோகத்துல இருக்கிறவா எப்படி இருப்பான்னா, பெரிய ராஜாவுடைய புத்திரன், பெரிய மந்திரியுடைய புத்திரன், பெரிய பணக்காரனுடைய புத்திரன், பெரிய வித்வானுடைய புத்திரன், பெரிய அரசியல்வாதியுடைய புத்திரன், இந்த மாதிரிலாம் இருந்து சொன்னாலே என்ன ஏற்படும்னா ஒரு மமத்தை வந்துடும். நான் 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 என்கிற அகங்கார மமக்காரங்கள் வந்துடும். ஆனா இது அசுர குழந்தை. அது மட்டுமல்ல, இரண்யகசிப்பு சாமானியப்பட்டவன், அவ்வளவு பெரியவன். அப்படி இருந்தாலும் தனக்கு தான் ஒரு ராஜாவுடைய குழந்தை என்கிற எண்ணமே இல்லாமல் அனைவரையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு தன்மை பிரகலாதனுக்கு பரிபூர்ணமாக வந்திருக்கு. எதனாலன்னா மெத்த படிப்பு படித்திருக்காங்கன்னா அப்படியும் கிடையாது. சில பேர்லாம் ரொம்ப படிச்சுட்டா வச்சுக்க, வித்யுத்து நிறைய வந்துனாலே அவளுக்கு மமத்தை வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் நல்ல குணசாலியா இருக்கிற மதமே அவனுக்கு கிடையாது. எந்தவித செருக்கும் இல்லாமல் தான் பகவத்தாசன் என்கிற நினைவோடு தான் வாழ்ந்து வந்துருக்கிறான் பிரகலாதன். ஒரு பக்கம் நல்ல பிள்ளையா பிறந்தான். ஆனா இங்க நம்ம பூர்வாச்சாரியெல்லாம் தெரியுப்பா, இந்தளத்தில் தாமரை பூத்தாற் போலேன்னுவா. அப்படின்னா இந்தளத்தில் தாமரை பூத்தா போலன்னா, இந்தளன்னா குமிட்டி. குமிட்டி நம்ம தனிங்க பண்ற மனம் சில பேர்லாம், இதுக்கெல்லாம் குமிட்டி எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாது. குமிட்டி எல்லாம் இப்ப எலக்ட்ரிக்ல வந்துட்டுன்னு வச்சுக்கோ. அப்ப இந்த குமிட்டி இருக்கு இல்லையா, அந்த குமிட்டி தான் அடுப்பு. அந்த அடுப்புக்குள்ள தாமரை பூ பூக்குமா சாமி? அந்த அடுப்புக்குள்ள நெருப்பு தான் பூக்குமே தவிர தாமரை பூ பூக்காது. ஆனா அந்த அடுப்புக்குள்ள தாமரை பூ பூத்தா போலே, அதே போல அசுரன் வயத்திலே பிரகலாதன் பிறந்தான். அசுரன் இரண்யகசிபு வயிற்றிலே பிரகலாதன் பிறந்தான். அப்ப என்ன அர்த்தம்? குமிட்டியிலே தாமரை பூ பூத்தா போலே, அடுப்புல தாமரை பூ பூத்தா போலே அந்த அளவுக்கு இருக்கணும். அத போல அசுரன் வயிற்றிலே பிரகலாதன் பிறந்தான். பிறந்தவன் நன்னா மெதுமெதுல வளருகிறான். அவனுடைய குணநலன்கள் என்னென்ன பார்த்தோம்? அவனுடைய குணநலன்கள் நல்ல குணசாலியாக இருக்கிறான், உண்மையே பேசுபவனாக இருக்கிறான், புலன்களை வென்றவனாக இருக்கிறான்,
தன்னை போல பிறரை பார்க்கக்கூடிய சுபாவம் படைத்தவனா இருக்கிறான். இன்னொருத்தர் தாழ்ந்தவன் தான் உயர்ந்தவன் என்கிற நினைவே இல்லாமல் இருக்கிறான். எப்பொழுதும் ஆச்சாரியனுக்கு தாசனாக இருந்து கொண்டு அந்த ஆச்சாரிய சிஷ்யூஷை பணிவிடை செய்யக்கூடிய ஒரு தன்மையோடு இருக்கிறான். யார் கட்டப்பட்டாலும் தான் போய் காப்பாற்றக்கூடிய தன்மையோடு இருக்கிறான். அது மட்டுமல்லாமல் தன் கூட பிறந்தவரை கூட ரட்சிக்கிறானே. ஒரு பெரியவர்களுக்கு நிறைய மரியாதை கொடுக்குறான். ரொம்ப முக்கியம் அது. பெரியவாளை மதிக்கணும். அவன் என்ன சொல்ல, அவளுக்கு என்ன சொல்ல தெரியும், எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்ட்டு அந்த அப்படிப்பட்ட பிள்ளையார் கட்சியதே இந்தளத்தில் தாமரை பூத்தா போலே அத்தனதும் அசுரன் வயிற்றிலே பிரகலாதன் பிறந்தான். பிறந்த உடனே மெதுவாக வளருகிறான். அப்பதான் தகப்பனாரான இரண்யகசிபு என்ன பண்றாருன்னா 2 ஆச்சாரியர்களை ஏற்பாடு பண்றார். 2 ஆச்சாரியர்களை. இந்த இவெல்லாம் அசுரர்கள் தானே. இரண்யகசிபு இரண்யாட்சி அசுரர்கள். அசுரர்களுக்குன்னு ஒரு குரு இருக்கா. அந்த குருக்கு பேரு சுக்கராச்சாரியன் பேரு. இப்ப இந்த இடத்துல பாருங்க, நாம இப்ப சுக்கராச்சாரியர் சொல்ல ராஜா கேட்டு இருக்காரு. பாண்டுடைய பேரன் கேட்டு இருக்கான். பாண்டுடைய பேரனுக்கு புள்ள கேட்டு இருக்கானு. ஆனா அந்த சுக்கராச்சாரியர் வேற, இவர் வேற. ரெண்டுத்தையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. இந்த சுக்கராச்சாரியர் அசுரகுரு. அசுரகுரு. அந்த அசுரகுரு என்ன பண்றான்? அந்த அசுரகுருக்கு 2 பிள்ளைகள் இருக்கா. அந்த 2 பிள்ளைகளுடைய பேரு சண்டன் மர்க்கன்னு பேர். சண்டன் மர்க்கன்னு பேர். இவர்கள் 2 பேர் தான் பிரகலாதனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கா. இன்னைக்கு நீங்க அகோபுர திவ்ய கஷேத்திரம் போனேன்னா பிரகலாதன் பாடம் படித்த இடம்னு காமிப்பார். இடத்துல அகோபுர கஷேத்திரத்துல செங்காலி எரிஞ்சும் சிங்கவேல் குண்டம்னு அதுக்கு பேர். அந்த சிங்கவேல் குண்டம் ஆழ்வாருடைய மங்களாதாசன் 108 திவிதேசங்கள ஒரு திவிதேசம் அகோபுர கஷேத்திரம். அங்க நீங்க போனேன்னா அங்க காமிக்கிற இடத்துல இவதான் இதான் பிரகலாதன் பாடம் படிச்ச இடம்னு தெரியாது. அங்கதான் சண்டன் மர்க்கன் இவ 2 பேர் தான் சுக்கராச்சாரியர். அந்த சுக்கராச்சாரிய பிள்ளைகளா இருக்கக்கூடிய 2 பிள்ளைகள் தான் பிரகலாதன் பாடம் சொல்லி இருக்கிறா. பாடம் சொல்லி இருக்கச்சே அவ என்னத்தவ சொல்லி கொடுக்குறா? ஓம் இரண்யாய நமகா. நம்ம சுவாமி புதுச்சா இருக்கு. இரண்யாய நமகான்னு சொன்னோம்னு சொல்றார். இந்த பிள்ளை என்ன சொல்லணும்? அது திருப்பி சொல்லணும். ஆச்சாரியன் சொல்லிட்டு இருக்கணும். ஆச்சாரியன் 2 பேரும் சண்டன் மர்க்கன் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் சொல்ல சிஷ்யன் திரும்ப சொல்லணும். இதான் சந்த சொல்றதுன்னு சொல்லு. சந்த சொல்றதுனாலே வேதமாக இருந்தா சந்த சொல்றது 2 தடவை சொல்லணும். அதாவது அப்படின்றச்சே இத சொல்றச்சே ஆச்சாரியன் சொல்வார். சிஷ்யன் இதை 2 தடவை சொல்லணும். அதை திருவாய்மொழி அல்லது 4000 திவ்ய பிரபந்தமாக இருந்தால் ஆச்சாரியன் 1 தடவை சொல்வார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. ஆனா சிஷ்யன் 3 தடவை சொல்லணும். இப்ப அதே போல இந்த ஆச்சாரியன் சொல்றாரு ஓம் இரண்யாய நமகான்னு சொல்றார். இப்ப சொல்லணுமோனோ? யார் சொல்லணும்? பிரகலாதன் சொல்லணும். ஓம் இரண்யாய நமகா. என்ன சுவாமி இந்த வார்த்தையை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, கதையில இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஓம் நமோ நாராயணாயதான் சரி, இரண்யாய கிடையாது. இருந்தாலும் அவன் அப்படிதான் சொல்லிக் கொடுக்குறான். ஏன்னா இரண்யந்தான் பிரதானம், வேற யாரும் கிடையாதுன்றதுக்காக தான் அவருடைய தகப்பனார் சொல்ல கொடுத்த ஒரு இரண்யாய நமகான்னு சொல்லிட்டு இருக்கார். இப்ப இந்த புள்ள சொல்லணுமோனோ பிரகலாதன் அதுக்கு எதிர்வழிக்குமா போல என்ன பண்றான்னா ஓம் நமோ நாராயணாயன்ற. ஓம் இரண்யாய நமகான்னு சொன்னா யாரு? ஆச்சாரியர்கள் சண்டன் மர்க்க 2 பேரும். பிள்ளையாய இருக்கக்கூடிய பிரகலாதன் ஓம் நமோ நாராயணன்றார். திரும்ப இன்னொரு தடவை சொல்றா, ஏய் பிரகலாதா தப்பா சொல்ற, தப்பா சொல்லாத, நான் என்ன சொல்லிடணும் அத பிரகாரம் நீ திரும்ப சொல்லு அப்படின்னு ஆச்சாரியன் சொல்றா. சரின்னு சொல்லி என்ன பண்ணா அவ இரண்யாய நமகான்னு சொல்றா. மறுபடியும் என்ன ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய அப்படின்றான். அவ கேக்குறா, என்ன நான் இப்படி சொல்லிட்டு இருக்கச்சு நீ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கியே, நான் சொல்றதை நீ சொல்லிக்கணுமோ, நான் சொல்றத சொல்லாம நீ வேற எதையும் சொல்லிட்டு இருக்கியே. ஆச்சாரியர் எல்லாம் கேட்கிறார், நான் சொன்னது ஓம் இரண்யாய நமகான்னு சொன்னேன், நீ ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கியே, இதுல இருந்து வித்தியாசம் தெரியலையா உனக்கு? நான் சொல்றதுக்கு நீ சொல்றதுன்னா இல்ல இல்ல இல்ல, நீ சொல்றதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு, நான் சொன்னதுதான் நீ சொல்லணும், நான் தான் ஆச்சாரியன், நீ சிஷ்யன் அப்படின்னு சொல்லி அவ 2 பேரும் என்ன பண்றான்னா பிரகலாதனை அடிக்கிறான்.
அடிக்கிறார், உதைக்கிறார், கிள்றார், என்னென்னவோ பண்றார். இதெல்லாம் பண்ண பண்ண என்ன பண்றாருன்னா, சில பேர்லாம் அடிக்கச்சு ஹோ அடிக்கிறது, அவன் அழுவா இல்லையா, அழ, ஹே நாராயணா, ஏ கோவிந்தா, ஏ மதுசூதனா, ஏ திரிவிக்ரமா, ஏ பாமனா, ஏ ஸ்ரீதரா, இதைத்தான் சொல்லிட்டு இருக்கா தவிர அவ என்னதான் விசிச்சாலும் என்ன இம்சிக்கிறா, அடிக்கிறா, உடைக்கிறா, சூடு வைக்கிறா, எதை பண்ணாலும் ஹே மாதவா, ஏ ஸ்ரீதரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த பிள்ளைய பார்த்து அவ கேட்கிறா, என்ன சுவாமின்னு இந்த இல்லமே இது மாதிரி, ஏன்னா ராஜாவுடைய பிள்ளைகளும் நிறைய அடிக்க முடியாது, நிறைய திட்டவும் முடியாது. அதனால என்ன நீர் இப்படி பண்ணிட்டு இருக்கிற, என்ன நீர் இப்படி பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி பண்ணலாமா, நாங்க என்ன சொன்னோமோ அதைத்தான உனக்கு இந்த மாதிரி பண்ணுவோம், உனக்கு என்ன புத்தி ஏதாவது பேதலிச்சு போயிட்டா, புத்தி ஏதாவது வேதனைக்கு போய்விட்டதா அப்படின்னு கேட்கிறா. ஆச்சாரியன் பார்த்து பிள்ளைய கேட்கிறா. பிள்ளை சிரிச்சுட்டே நம்ம பிரகலாதன் சிரிக்கிறான், சிரிச்சுட்டே கேட்கிறான், உங்களுக்கு தான் புத்தி பேதலிச்சு போயிருக்கு, நீங்க சொல்ல வேண்டிய கிரமத்தை சொல்லாம வேற எத்தையோ சொல்லிட்டு கேள், ஆனா நான் சொல்ல வேண்டிய கிரமத்தை சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு தான் புத்தி பேதலிச்சு போயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் சொல்ல 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 அவளுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது, கோபம் அதிகமாகுது. உன்னை என்ன பண்றான் பாரு, என்ன பண்றான் பாருன்னு நேரா இங்கிருந்து அழிச்சுன்னு போயிட்டான். உன் புத்தி தான் பேதலிச்சு போயிருக்கு. எது போல அவ புத்தி பேதலிச்சு போயிருக்குன்னு பிரகலாதனை சொல்ல, பிரகலாதன் அவர்களை பார்த்து, அவர்கள் ஆச்சாரியர், ஆச்சாரியனை பார்த்து உங்களுக்கு தான் புத்தி பேதலிச்சு போயிடுச்சுன்னு சொல்றார். இது போலன்னா இந்த சிறைச்சாலை இருக்கிற ஜெயில், ஜெயில போய் யாராவது போய் நிக்கிறாங்க, ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கார், ஜெயிலுக்கு வெளியில ஒரு சில பேர் அனுமதிப்பாங்க, போய் 10 நிமிஷம் பேசுங்க, 15 நிமிஷம் பேசுங்கன்னு. பேசுறச்சு வேற நடுவில் கம்பி இருக்குமோ, அந்த கம்பியை தொட்டுண்டு அங்கே ஒரு அவர்கிட்ட பேசுவார், அவர்கிட்ட பேசுவார். அப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கிறவர் அவர் ஜெயிலுக்குள்ள இருக்கார், நாம வெளியில இருக்கோம் அப்படின்னு வீட்டுல நினைக்கிறார். ஆனா ஜெயிலுக்குள்ள இருக்கிறவர் நினைக்கிறான்னா நாம வெளியில இருக்கோம், இவர் ஜெயிலுக்கு, ஏன்னா 2 பேரும் கம்பிக்கு நடுவில் தான் இருக்காங்க. அங்கிருந்து பார்க்கச்சே இவர் ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியும், இங்கிருந்து பார்க்கச்சே அவர் ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இவருக்கு தெரியுது. அதே போல ஆச்சாரியன் என்ன சொல்றான், பிரகலாதனை பார்த்து நீ தான் புத்தி பேதலிச்சு போயிடுச்சான்னு கேட்கிறார். அதே கேள்விய பிரகலாதன் ஆச்சாரியனை பார்த்து உங்களுக்கு புத்தி பேதலிச்சு போயிட்டா அப்படி கேட்கிறாருனோ. இதெல்லாம் எது போலன்னா குலசேகரால் ஒரு பாசுரம், பேயரே எனக்கு யாவரும் யானும் நீர் ஓர் பெயரே பெற்றும் இது பேசியன் ஐயனே அரங்கா என்று அழைக்கின்றேன். உலோகத்தில் எல்லாரும் ஆழ்வார்களை பார்த்த இது என்ன பேய்த்தனம், இப்படி பக்தி, இது என்ன பேய்த்தனமான பக்தியா இருக்கே சுவாமி, அது என் பேயாழ்வாரும் திருக்கரணும், பேய்த்தனமான பக்தியா இருக்கு. பக்தி பக்தி பக்தின்னு பித்தி பிடித்தாப்பல் இருக்கிறார்களே, லோக விஷயத்தில் ஈடுபடுறதே கிடையாது. ஊருடன் ஒத்து வாழ் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா, ஊரோடு ஒத்து வாழணும்னு சொல்லியிருக்கணும். அப்படி இருக்கச்சே எப்ப பாரு பகவான் பகவான் பகவான், எப்ப பாரு கோயில் 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 அப்படி இருந்திருக்காரு. ஆழ்வார்களை பார்த்து இவெல்லாம் என்ன சொல்லிருக்கார், ஆழ்வார்கள் பேய் பேய்ன்றார். ஆழ்வார் திரும்பி கேட்டார், எங்களுக்கு என்னமோ உங்களை பார்த்ததான் பேய்த்தனமா தெரியுதுன்னு. நாமெல்லாம் ஆழ்வாரை பார்த்து உங்களை பார்த்தா பேய்த்தனமா இருக்கு, ஏன்னா எப்ப பாரு பக்தி பக்தி பக்தின்னு அந்த கோயிலே கட்சியா இருந்துட்டு கேள். ஆழ்வார் நம்மளை பார்த்து கேட்கிறார், என்னன்னா உங்களுக்கு தான் இப்ப எனக்கு பேய்த்தனமா தெரியுது. ஏன்னா ஆழ்வார் அப்படி நினைக்கிறார். ஏன்னா ஒரு என்ன நினைக்கிறான்னா, ஒரு நிமிஷமாவது பகவான நீங்க நினைக்கிறாளா, நினைக்கிறதே இல்லையே அப்படின்னு அவர் நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்கார். நாங்க அவர்கிட்ட கேட்டோம், ஆழ்வீர் ஒரு வழி சொல்றேல, பகவானை நினைப்பதற்கு ஏதாவது வழி உண்டா, அந்த வழி நீங்க சொல்றேல நம்ம ஆழ்வாரை பார்த்து கேட்டோம். ஆழ்வார் திரும்ப நம்மளை கேட்கிறார், அவனை மறப்பதற்கு ஏதாவது வழி உண்டா சொல்லுங்களே. மறப்பும் ஞானமும் ஞானொன்றுணர்ந்திலன் மறக்கும் என்று செந்தாமரை கண்ணொடு மறப்பற என்னுள்ளே மன்னினான் தன்னை மறப்பனோ இனி யான் என் மணியை ஏந்திருக்கிறார். அவனை மறப்பதற்கு நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன், ஆனா என்னால மறக்கவே முடியலையே. நீங்க மறப்பதற்கு ஒரு வழி சொல்லுங்கன்னார். அதன் பிறகு நீங்க நினைக்கிறதுக்கு நான் வழி சொல்றேன்னார். ஏன் என்னன்னா, எதை பார்த்தாலும் அவன் ஞாபகம்தான் வருது. பசுவை பார்த்தாலும் பகவான் ஞாபகம்தான், பட்சியை பார்த்தாலும் பகவான் ஞாபகம்தான், மாலையை பார்த்தாலும் பகவான் ஞாபகம்தான், மண்டபத்தை பார்த்தாலும் பகவான் ஞாபகம்தான், விளக்க பார்த்தாலும் பகவான் ஞாபகம்தான்.
அப்படி இருக்க செய்து உள்ளே இருப்பவர் பகவான் தானே. அந்தர் பகிச்சத சர்வம் வியாப்த நாராயண ஸ்திதகான்னு உள்ளே இருப்பவர் பகவான் தானே. அப்ப எந்த வஸ்துவை பார்த்தாலும் பகவான் ஞாபகம் வந்துடும். சில பேருக்கு பயமா இருக்கச்சே எதை பார்த்தாலும் பயப்படுறாருன்னா, ஆழ்வார்கள் எந்த வஸ்து கடி இது கடியன் கொடியன் நெடியமால் உலகம் கொண்ட அடியன் அடிவரு மேனிமாயத்தன் ஆகியும் கொடியன் நெஞ்சம் அவனன்றே கிழக்கும் என்றே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப எதை பார்த்தாலும் அவருக்கு ஆழ்வாருக்கு செய்யதாமரை கண்ணா ஒரு பதிகம், அந்த பதிகத்தை தெரிவிக்கிறார். மற்றும் மற்றும் முற்றுமா செய்யசூ சுடஞானமாய் வெளிப்பட்டுவை படைத்தான் பின்னும் மெய்கள் சோதியோடாயினான் ஒரு முய்வராகிய மூர்த்தியே. எதை பார்த்தா என்னன்னா பகவான் 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 வருது இல்லையா. அதனால ஆழ்வார் நம்மளை பார்த்து கேட்கிறார், சாமானியமா லோகத்துல என்னன்னு ஞாபகம் வச்சுக்கிறது கட்டமா மறக்கிறது கட்டமானோ. ஞாபகம் வச்சுக்கிறது எதனா ஞாபகம் தான் வரணும் அப்படின்னு இருக்கு இல்லையா. ரொம்ப பிரயத்தனப்பட்டு மறக்கிறோம். ஏன்னா நாம அத்தனை பேரும் பகவானை மறக்கிறோன்றார். ஞாபகம் இருக்கு, எந்த வஸ்து எடுத்தனாலும் பகவான் தான். ஏன்னா வஸ்து இந்த பிரியத்துக்காக சொல்றேன், ஒரு சப்தம்னு எடுத்துட்டா அந்த சப்தத்துக்குள்ள பகவான் இருக்கார். எந்த சப்தத்தை எடுத்துட்டாலும் சரி அந்த சப்தத்துக்குள்ள பகவான் இருக்கார். ஆதி பகவன் அப்படின்னு இருக்க. அப்ப எந்த சப்தம் எடுத்திருந்தாலும் அவனா இருக்கச்சே அத போல அப்ப அவனை அந்த சப்தத்திலே அவனை பார்க்கும்போது அவனை மறப்பதற்கு வாய்ப்பு உண்டானா கிடையாது. ஆழ்வாரை தான் கேட்கிறாரு, மறக்கிறதுக்கு வழி சொல்லுங்கோ, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு வழி சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறேன்னா சிரமப்பட்டு நீங்க மறக்கலேன்றாரு. நன்னா ஞாபகப்படுத்திக் கொள்வது வேணா. சாமானிய லோகத்துல ஞாபகப்படுத்திக் கொள்வது சுலபமா அல்லது மறப்பது சுலபமா? பகவானை ஞாபகப்படுத்திக் கொள்வது சுலபமா மறப்பது சுலபமானா ஞாபகப்படுத்திக் கொள்ளுதான் ரொம்பவே சுலபம். ஏன்னா எதற்குள்ளேயும் பகவான் இருக்கானே, எதற்குள்ளேயும் பகவான் இருக்கான் இல்லையா. அப்ப எதற்குள்ளேயும் பகவான் இருக்கிறபடியாலே நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோமா, கஷ்டப்பட்டு மறக்கிறோமா. இதான் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா கஷ்டப்பட்டு எதை பார்த்தாலும் பகவான் 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 ஞாபகம் வரணுமானோ. அந்த ஞாபகம் வந்துட்டு இருக்கு, ஆனா நம்ம ஞாபகம் வராத மாதிரி நடிக்கிறோம்ன்றார் ஆழ்வார். ஞாபகம் வராத மாதிரி நடிக்கிறோம். எந்த வஸ்து எடுத்துட்டாலும் பகவான் தான். எந்த வஸ்து எடுத்துட்டாலும் அது நீர் செவ்வே இடக்காலில் நெடுமாரடியார் என்றாரோடும் மண்ணை இருந்து துழாய் பதிகம் 4ஆம் பத்து 4ஆம் திருவாவிழி. எந்த இடத்துல ஏரிய பித்தினோடு எல்லா உலகம் கண்ணன் படைப்பெண்ணும் நீரு செவ்வே இடக்கானில் நெடுமாரடியார் என்றாரோடும் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படி இருக்கச்சே எல்லாமே பகவானாக இருக்க செய்து நாம என்ன பண்றோம், ஞாபகம் வராததுக்கு போல நினைக்கிறோம். ஆனா இதுதான் உண்மை, அவர் தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமா இருக்காரு. ஆனால் வேணுமென்னே இந்த உள்ள என்ன பண்றது, அந்த பகவானை ஏற்றுக்கொள்ள தள்ளுகிறது. ஏற்றுக்கொள்ளுது. ஏன்னா பயம். என்ன பயம்னா, நான் இப்படியே வந்துட்டோம், இந்த மாதிரியே இருந்துட்டோம், நல்லா சம்பாதிச்சிட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம், இத மாதிரி பக்தி 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 பக்தின்னு அங்காக பகவான்கிட்ட போயிட்டா அப்புறம் என்ன ஆகுமோ தெரியல சுவாமி, அப்படி பயம். பகவான்கிட்ட போயிட்டா பயம்னா பீதாத்மா வாத்தப்பகதே பீஷோதோதி துரியகான்னு பகவான் பயம் வேண்டாம். பயக்கிறது பயநாசனகான்னு சொல்றது சகசிராமம். அப்ப இருக்கச்சதே அப்ப அவன்கிட்ட போன பயம் என்ன பயம்னா, தப்பு தப்பான வழிக்கெல்லாம் போயிருக்கனே, எங்கெங்க சுத்தி இருக்கனே, நல்வழியே இல்லையே அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கச்சது சில பேர் துக்க விசாரிக்க வந்துருவா. என்னது எப்ப பாரு பக்தி பக்தி பக்தின்னு பகவான் பகவான் இருக்கிய அவங்க 4 பேர் வந்து காத்துட்டு இருக்காளியா. அதுவும் சில பேர் என்ன சொல்லுவா, பாத்தீங்கன்னா எப்ப பாரு பக்தி பக்தி பக்தின்னு தான் கோயிலே கதின்னு இருக்கு பாருங்க. அப்பவே சொன்னேன் பக்தி எல்லாம் வேண்டாம், அதெல்லாம் 60 வயசுக்கு அப்புறம் வச்சுக்கலாம், இப்பெல்லாம் படிக்கணுமானோ. சிறு வயசுல என்ன பக்தி அப்படின்னு போயிட்டா இல்லையா, ஒன்னும் சிரமமே இல்லை. கோயிலே கதியே இருந்தாலும் நாளடைவு அதை வந்துட போறது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, நாம என்ன நினைக்கிறோம், நாம நிச்சயமே நம்முடைய படிப்பு, மேற்கொண்டு கல்யாணம், மேற்கொண்டு பாரியா பர்த்தா, அதற்கு வேண்டிய பிள்ளைகள், இதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். இதான் நம்ம வாழ்க்கைன்னு நினைஞ்சிருக்கோம். அந்த மாதிரிலாம் கிடையாது. அவரவர்களுக்கு எத்தனையோ வழி இருக்கு. ஒரு வழி 2 வழி இல்லை, எத்தனையோ வழி. சில பேர் கல்யாணம் பண்ணி கொள்ளாமலேயே நல்ல பிரம்மத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் கல்யாணம் பண்ணிட்டும்
கிரகதாசிரமத்தில் இருந்து கொண்டு பிரம்மத்தோடு இணைந்து இருக்கிறார். சில பேர் கிரகத்தை இல்லாமலேயும் அதெல்லாம் பண்றாங்க. ஏன்னா வாழ்க்கை என்பது கல்யாணம் பண்ணிண்டாத்தான் வாழ்க்கை அப்படிலாம் கிடையாது. அப்பனா நீங்க ஏன் சுவாமி இல்லறம் இல்லறம் நல்லறம் இல்லறம் நல்லறம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா அறத்தில நல்லறம் இல்லறம் சொல்லி இருக்காங்க தவிர, ஆனா அதற்காக ஏனைய அறங்கள் அப்படின்னு என்ன, பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் இதெல்லாம் நல்லது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா இல்லறத்தில் இருந்து கொண்டால் சந்தான பிராப்தி ஏற்படுவதற்கு, ஏதாவது வம்ச விருத்தி ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டுன்றதுக்காக சொன்னாலே தவிர, அதனால ஏனைய ஆசிரமங்கள்னா தவறுங்கிற நிலை கிடையாது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, நாம நினைக்கிறோம் கல்யாணம் பண்ணிண்டாதான் வாழ்க்கை நினைக்கிறோமோ, தவறான கருத்து. எத்தனையோ வழி இருக்கு, எத்தனையோ நன்மை இருக்கு வாழ்வதற்கு, ஒண்ணு ரெண்டு இல்ல. அப்ப இப்ப இந்த குழந்தைய ஆச்சார் 2 பேரும் உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறான். சண்டன் மர்கன் 2 பேரும் என்ன சொல்லி கொடுக்கிறார். ஏய் பிரகலாதா, நீ தவறு எடுக்கிறாய், தவறா பேசுறியே, நான் நன்னா சொன்னாய், நீ தப்பா சொல்றியே, தப்பா சொல்லியேன்னு. உனக்கு இந்த மாதிரி தப்பான ஒரு வார்த்தை எல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? யார் சொல்லி கேட்கிறா பாருங்க. சண்டன் மர்கன் 2 பேரும் உனக்கு இந்த மாதிரி என்ன தப்பு? ஓம் நமோ நாராயணன்னு சொன்னா அது தப்பா? அப்ப இது சுவாமி சரி, ஓம் இரண்யாய நமதான் சொன்னா சரி. இது யார் சொல்றது? சுக்கராச்சாரியர் 2 புத்திரர்கள் சண்டன் மர்கன் அவா சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிருக்கச்சே நீ ஆச்சாரியன் சொன்னதுன்னு திரும்ப சொல்லணும், நீ தப்பா சொல்றாயன்னு கேட்க. இப்ப பிரகலாதன் பதில் சொல்றான் என்னன்னா, உங்க எல்லாருக்கும் நமஸ்காரம். யார பார்த்து? ஆச்சாரியனை பார்த்து உங்க எல்லாருக்கும் நமஸ்காரம் தான். உங்களுக்கு நான் நமஸ்காரம் என்று நினைக்கிறேன், உங்களுக்கு நமஸ்காரம். உடனே அவளுக்கெல்லாம் பரவாயில்லையே, எங்களையும் சேவிக்கிறியே, எங்களையும் நமஸ்காரம் பண்றியே அப்படின்னா, நமஸ்காரம்னு உங்களுக்கு நமஸ்காரம் நினைக்க வேண்டாம், உங்களை பார்த்தாலே நமஸ்காரம்னு பண்ணணும்னு எனக்கு தோணுதுன்ற. உங்களை பார்த்தாலே நமஸ்காரம் பண்ணணும்னு தோணுதுன்னு நினைச்சார். உடனே ஆச்சாரம் ரொம்ப திருப்தி. ஓ, எங்க 2 பேரையும் பார்த்து நமஸ்காரம் பண்ணுன்னு தோணுதா, பரவாயில்லையே. இப்ப தெரிஞ்சுக்காம போட்டுக்கு பிரகலாதன் ஒழுங்கா சொல்றானே நமஸ்காரம். உடனே சொல்றான், நமஸ்காரம் உங்களுக்கு இல்ல, நமஸ்காரம் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துக்குன்னு சொல்றான். நமஸ்காரம் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துக்குன்னு தான். இதுதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா ஒரு விஷயம் சொல்றேன். ஞாபகம் வந்தபடியாலே பாரியா இருக்கா, அந்த பாரியா என் மனைவின்னு வச்சுக்கோ. அப்படி இருக்க செய்தே உட்காரணம் எழுந்துட்டா, அவனும் பிரம்மத்துக்கு சரீரம், நானும் பிரம்மத்துக்கு சரீரம், அவளுக்குள்ளேயும் பிரம்மம் இருக்கார், எனக்குள்ளேயும் பிரம்மம் இருக்கான். இந்த எண்ணம் வந்துட்டு வச்சுக்கேன், உட்காரு எழுந்துடு போ வா இந்த பேச்சை வராது, இந்த பேச்சை வராது. அப்ப யாரை பார்த்தாலும் சேவிக்கணுங்கிற எண்ணம் தோணும். சமூகம் சர்வபூதேஷு அந்த எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை வைத்துக் கொண்டுதான் பிரகலாதன் அந்த சண்டன் மர்கன் என்று சொல்லக்கூடிய ஆச்சாரங்களை பார்த்து உங்களை சேவிக்கிறேன். எதனால சேவிக்கிறேன்னா, உங்களுடைய திருவுள்ளத்துக்குள்ள பிரம்மன் வீட்டு இருக்கிறார் இல்லையா, அதனால அந்த பிரம்மத்துக்கு நமஸ்காரம், அந்த பிரம்மத்துக்கு நமஸ்காரம் தெரிவித்தாங்க. அப்படி இருக்க செய்தே கடைசியில இந்த பிள்ளை நமஸ்காரம் பண்ணது நம்மளையில போட்டிருக்கு, நம் மனசுல இருக்க ஒரு பிரம்மத்துக்கு போட்டிருக்கு அப்படின்னு நாங்கெல்லாம் ஒண்ணு சொல்லிக் கொடுத்தது மாற்றி சொல்கிறாயே, அத கேட்கிறார், மாற்றி சொல்றாரு என்று அவர்கள் கேட்க, இந்த பிள்ளை சொல்றான், நீங்க சொல்லிக் கொடுத்ததே எனக்கு முதல்ல பிடிக்கவே இல்லை, நீங்க சொல்லிக் கொடுக்கிறது முதல்ல எனக்கு பிடிக்கல. ஏன்னு ஆச்சாரியன் கேட்கிறார். ஏன்னா நீங்க சொல்லிக் கொடுத்து என்ன சொல்லிக் கொடுத்தால் முதல்ல தேவர்கள் எல்லாம் பகைவர்கள், அசுரர்கள் எல்லாம் வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லினா, அப்பனா அசுரர்கள் நண்பர்கள், தேவர்கள் பகைவர்கள். அப்பனா நண்பன் விரோதின்னு 2 பிரிச்சு பார்த்தாலும், தேவர்களை பார்த்து விரோதின்னு சொன்னேன், அசுரர்கள் பார்த்து நண்பன் சொன்னேன். அப்ப நீங்க இன்னார் மித்திரர்கள், இன்னார் அமித்திரர்கள். மித்திரர்கள்னா நண்பர்கள், அமித்திரர்கள் நண்பர்கள் இல்லாத தன்மையாக இருக்கக்கூடிய விரோதிகள்னு பேர். அப்படி இருக்க செய்து இன்னார் மித்திரர்கள் இன்னார் அமித்திரர்கள் சொன்னேனோ, முதல்ல இது எனக்கு புத்திக்கே ஏறலன்னு. நீங்க சொன்ன இந்த வார்த்தை என் புத்திக்கே ஏறலன்னு. உடனே அவர் 2 பேரும் சொன்னோம், அப்பனா நண்பன்னா யாரு விரோதின்னா யாரும் தெரியாத உனக்கு?
பகைவன்னா யாரு நட்பன்னா யாரு உனக்கு தெரியாதன்னா அது எனக்கு தெரியும். ஆனா நண்பன் விரோதி பார்த்ததுக்கு அர்த்தம் தெரியாதுன்னு நன்னாவே தெரியுது. ஆனா எதுக்காக இது புரியலன்னு சொன்னேன்னா, லோகம் முழுவதும் பிரம்மம் நிறைஞ்சிருக்கு. அந்த நிறைஞ்சிருக்கச்சு இவனை நண்பன் இவன் பகைவன் எப்படி பார்க்க முடியறது? என்னுடைய கை வலது கை, இது இடது கை, ரெண்டுமே என்னுடைய தானே, கரெக்ட் இல்ல? வலது கை பண்ணக்கூடிய காரியத்தை இடது கை பண்ணாது அப்படின்னு வச்சு இப்ப வலது கைக்கு பிராதானியம் கொடுத்துட்டு இடது கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த வலது கையால இடது கை அடிக்குமா? அடிக்கவே மாட்டோம். ரெண்டுமே என்னுடைய கை. அதே போல எல்லாருக்கும் பிரம்மம் பொதுவாக இருக்க செய்தே உன்னுடைய உள்ளத்திலும் அதே பிரம்மம் தான், என்னுடைய உள்ளத்திலும் அதே பிரம்மம் தான், அவர்களுடைய உள்ளத்திலும் அதே பிரம்மம் தான், அசுரர்கள் உள்ளத்திலும் அதே பிரம்மம் தான், தேவர்கள் உள்ளத்திலும் அதே பிரம்மம் தான், எல்லாரும் உள்ளத்திலும் பிரம்மம் பொதுவா இருக்க செய்து அப்ப அதற்குள்ளே இவர்கள் பகைவர்கள், இவர்கள் தீயவர்கள், இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் நண்பர்கள் அப்படின்னு எப்படி பிரிக்க முடியாது? பிரிக்க சொல்லலையே. அனைவரும் ஒரு கோணத்தில் தானே பார்க்க முடிவதுக்கே தவிர, ஆனா நீங்களும் மாத்தி சொல்றீங்க பிரம்மம்னு பார்த்தாச்சுனாலே ஓ இப்படி இது என்னுடைய உடம்புன்னு பார்த்துட்டு வச்சுக்கேன், இது வேண்டத்தகாததுன்ற இருக்குமா? கிடையாது. எல்லாமே எனக்கு வேண்டத்தக்கது தானே. அதே போல பிரம்மம் எல்லாருடைய திருவுள்ளத்தில் இருக்க செய்து நீங்க பிரிச்சு பார்க்கறீல, நீங்க மாற்றி சொல்றீங்க. மேலும் சொல்றாரு, அதாவது பிள்ளைக்கு முதல்ல என்ன சொன்னாரு? முதல்ல நான் என்கிற பகவான் எடுத்தாரு, அதே பாவம் 2 நாளும் எடுத்தார்கள். அதாவது ரெண்டாவது நீங்க பாடம் எடுக்கிறீங்களோ, பாடம் எடுக்கிறோ, இந்த பாடத்தை இன்னைக்கு எடுத்த பாடத்தை நாளைக்கு திரும்பி எடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு எடுத்த பாடத்தையே நாளைக்கு திரும்பி எடுக்கிறாரு. கோபிச்சுட்டாரு யாரு? பிரகலாதன். எதனால கோபிச்சுட்டாருன்னா, நேற்றுக்கு எடுத்த பாடத்தை இன்னைக்கு எடுக்கிறார். நமக்கு இப்ப ஒண்ணும் இல்ல, காலட்சேபமே நேற்றுக்கு சொன்ன காலட்சேபம் சொல்லியாச்சுன்னா நிறைய பேர் வரமாட்டான். அது காலட்சேபம் என்னன்னா அடுத்த சப்ஜெக்டுக்கு போகணும். ஆனா இங்க பாடத்துல நேற்றுக்கு சொன்னது சொல்லிதான் ஆகணும். ஏன்னா சந்த சொல்லணும்னாலே ஒரு 4 தடவை சந்த சொன்னாதான் மனசுல நிற்கும். அதுவும் சிறு வயசுல சந்த சொன்னாதான் நிற்கும். இன்னைக்கு அநேகமா என்ன எடுத்துன்னா சந்த சொல்றதெல்லாம் வயசானது வந்துருக்கும். 50 வயசுக்கு அப்புறம் தான் சமாஷணமே அப்படின்னு வந்துட்டு 7, 8 வயசுலாம் சமாஷணம் பண்ணிட்டு இருந்தோம். உடனே சந்த கத்துக்கணும், உடனே கைங்கறி என்னன்னோ அதெல்லாம் ஆச்சாரிய உபதேசம் கேட்கணும், காலட்சேபம் கேட்கணும், இதெல்லாம் பண்ணணும் இல்ல சுவாமி. அது மட்டும் இல்ல, சிறு வயசுல சந்தத்தை கொடுத்தாலே குழந்தைக்கு உடனே பிடிச்சிருந்தோம். உடனே திருப்பாவையாகட்டும், அதே மாதிரி என்னென்ன 4000 பாசங்களாகட்டும், வேதமாகட்டும், இதிகாசங்களாகட்டும், புராணங்களாகட்டும், எல்லாமே சிறு வயசுலன்னா அது நன்னா வந்துடும். ஆனா அதற்கு மேற்கொண்டு அது ஒரு 40 வயசு 50 வயசு வச்சுக்கோங்க, வந்துடுத்துனாலே புத்தி எங்கெங்கே போயிடும். ஆனா இன்னைக்கு அநேகமா அப்படிதான் வந்துடுத்து. முதல்ல எல்லாம் அப்படி இல்லை. சிறு வயசுலயே அதை பண்ணி கொடுத்து 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 மேற்கொண்டு இன்னைக்கு என்ன ஆயிடுத்து? அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு சந்தை நல்லது புஸ்தகத்தை பார்த்துதான் சந்தைன்னு வந்துடுத்து. இன்னைக்கு சந்தைன்னு ஆச்சாரியன் புஸ்தகத்தை வச்சுட்டு இருப்பார், கிரந்தத்தை வச்சுட்டு இருப்பார். சிஷ்யன் புஸ்தகம் கிரந்தம் இல்லாமதான் ஆச்சாரியன் சொன்னதை திருப்பி உரி சொல்லணும். அதான் சந்தை. சந்தைனால அதுதான் சந்தை. ஆச்சாரியன் ஒரு தடவை சொல்லுவார், இது வேதம் வந்தா 2 தடவை, இது அதே போல 4000 திவ்ய பிரபந்தாலும் 3 தடவை சொல்லுவார். சரி, ஆனா இவாட்ட புஸ்தகம் இருக்காது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சந்தைன்னா இவாலும் புஸ்தகம் வச்சுக்கிறான், சிஷ்யாலும் புஸ்தகம் வச்சுக்கிறான். இன்னைக்கு அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அநேகமா நிறைய கோயில்களிலே புஸ்தகத்தை வைத்துக் கொண்டுதான் சேவா காலமே. பெருமாள் புறப்பாடா இருந்துச்சு உடனே தட்டுறா, தட்டி 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 போட்டு 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 அதுல என்ன எல்லாம் வந்து தோணும். அதை பார்த்து 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 சேவிச்சுன்னு வரா. அது கூட இல்லாம போயிட்டு என்ன பண்றது? அதுவாது ஏன்னா பார்க்காம சேவிக்கக்கூடிய கிரமங்களே இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருத்து. ஏதோ ஒரு 10-15 திவிதேசம் தான் இருக்கே தவிர ஏனைய திவிதேசங்கள்லாம் எல்லாமே புஸ்தகத்தை பார்த்தோ இல்ல தட்டுறதை பார்த்தோ சேவிச்சுட்டு இருக்கா. திருவல்லிக்கேணி, காஞ்சிபுரம், திருமலை, திருவரங்கம், இது முதலான திவிதேசங்கள் தான் கொஞ்சம் பார்க்காம சேவிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. எதுவும் சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்க செய்து சந்த நல்லா இருக்கும் போனோம். பிரகலாத் என்ன சொல்றேன்னா, நீ நேற்று சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல நீங்க சொன்னது தப்பு. இவர்கள் பகைவர்கள், இவர்கள் நண்பர்கள் சொன்னீங்கன்னா அதுவும் முதல்ல தப்பு.
பிரம்மம் அனைவரிடத்திலும் இருக்க செய்து பகைவன் நண்பரே கிடையாது. அதன் ஏன் சமூகம் சர்வபூதேஷு அப்படின்னு சொல்லிருக்கிறியா? ஏண்டா நேற்று சொன்ன பாடமே சொல்லிட்டு சொல்லணும், அது பிரயோஜனமே இல்லையே அப்படின்னு தெரிவிக்கிறாளே. நமக்கெல்லாம் இது ஏகசந்தா கிராக்கின்னு பேரு. ஏகசந்தா கிராக்கின்னு ஒரு தடவை சொல்லியாச்சுன்னா உடனே பிடிச்சி பராசர பட்டர் அப்படிதான் பண்ணுவார். ஒரு தடவை சொல்லியாச்சுன்னா சுவாமி நேற்று சொன்ன பாடத்தை சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கறாங்க. அதனால இதுக்கு சொல்ல வந்தேன்னா சந்தை முதல்ல கத்துக்கணும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரிட்டையர்ட் ஆயிடுச்சுன்னா உடனே புத்தகத்தை எடுத்துடுறான், புத்தகத்தை எடுத்து செவ்வாய்க்காலத்துக்கு வந்துடுறான். சந்தையே இல்லாம வரா, ரொம்ப தவறு அது. சந்தையே இல்லாம வந்தா என்ன ஒரு தவறு ஆகும்னா சேவிக்கக்கூடிய கிரமம் தெரியாது. அப்ப ஒருத்தர் சேவிப்பதற்கும் இன்னொரு சேவிப்பதற்கும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சரியான நிலையில சேராது. இது வடக்க போனா அது தெற்க போகும். அந்த நிலை ஏற்படுறதும் பிரியத்துக்காக. இரண்டாவது, சந்தை இருந்தாதான் இந்த கவலைப்பாயிருதுன்னு ஒண்ணு இருக்கு. கவலைப்பாயிருதுன்னா ஒரு பாசனத்திலிருந்து இன்னொரு பாசனத்துக்கு போயிடுவா. இந்த அநேகமா ராமானுஜ நூற்றந்தாதுல நிறைய சப்தங்கள் ஒரே சப்தமா இருக்கும். அந்தந்த சப்தம் வரைச்சு அடுத்த பாசனம் போகணும். மூணாவது 8வது பாசனம் இருக்குன்னு வச்சுக்கேன், அடுத்து 9வது பாசனம் வரணும், அங்கிருந்து 16வது பாசனம் போயிடுவா. அந்த மாதிரி திருப்பாவையில ஒரு பாசனம் இருக்கு. 5வது பாசனத்திலிருந்து 16வது பாசனத்துக்கு தாராளமா போயிடலாம். இதுதான் கவலைப்பாயிருதுன்னு பேரு. இதெல்லாம் சந்தை ஒழுங்கா இருந்ததுன்னா இந்த சமங்களே வராது. என்ன சொல்ற 5வது பாசனம்? மாயனை மண்ணு வடமதனமைந்தனை தூய பெருநீர் யமனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமர தூவித்தொழுது வாயினால் பாய் மனத்தினால் சிந்திக்க கோயபெடியும் பூதருவான் என்றனும் தீனில் தூசாகம் செப்பு. இது 5வது பாசனம். தூயோமாய் வந்து நாம் தூமர தூவித்தொழுது, இது சப்தம். இதே மாதிரி 16வது பாசனத்தை வாங்கோ. நாயகனாய் நின்ற நந்தகோபருடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோழ வாயில் காப்பானே, மணிக்கதவும் தாழ்கிறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபரைமாயம் மணிவண்ணன் நிலைவானேன் தான் தூயோமாய் வந்தோம் துயிலிடப்பாடுவான். அங்க தூயோமாய் வந்து நாம் தூமர தூவி தொழுது, இங்க தூயோமாய் வந்தோம் துயிலிடப்பாடுவான். இங்க 2 சப்தத்தையும் ஒன்னா சேர்த்தாச்சு. 5வது பாசனம் 16வது பாசனத்துக்கு வந்துடலாம். தூயோமாய் வந்தோம் துயிலிடப்பாடுவான்றது 16வது பாசனம். தூயோமாய் வந்து நாம் தூமர தூவி தொழுது, இது 5வது பாசனம். தூயோமாய் வந்து நாம் சொல்லாம தூயோமாய் வந்தோம் அப்படி என்று என்ன பண்ணுவான்? வந்து நாம் இல்ல துயிலிடப்பாடுவான் வாயால் உண்ணம் உண்ணம் நாட்டாதே அம்மா. அப்ப நீனே சிலைக்கு போயிட்டு இதெல்லாம் கவலைப்பாடுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி சந்தை இருக்கணும். இப்ப இந்த பிள்ளை என்ன சொல்றதுன்னா, இந்த பிரகலாதன் எனக்கு நேத்தி சொன்ன பாடமே சொல்லிருக்கிறியே, 2ஆம் நான் சொல்ல வேண்டாம் அப்படின்னு. இதுக்குதான் ஏகசந்தா கிராக்கின்னு பேரு. ஒரு தடவை கேட்டா மனசுல அப்படியே பதிஞ்சு விடுறதுலாம். காரணம் என்ன? பிரம்மத்தையே மனசுல வச்சிருந்து இருக்கா. பிரம்மத்தையே மனசுல வச்சிருந்தபடியாலே கேட்ட அர்த்தம் நன்னா புரியுது பிரகலாதனுக்கு. மேலும் ஆச்சாரனை உட்கார வச்சு இந்த பிள்ளை சொல்றது, எனக்கு எனக்கு நான் இன்னொருத்தருங்கிற வாசியே தெரியலன்றது. நான் இன்னொருத்தர் இந்த வாசியே தெரியலேன்னு. எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மை, யாருக்கும் பகவன் என்று நினைக்கப்படாது. யாரு ஆச்சாரனுக்கு உபதேசம் பண்றார் பிரகலாதன், யாருக்கும் பகவன் என்று நினைக்கப்படாது, எல்லாரையும் நண்பனாகத்தான் நினைக்கணும். ஏன்னா ஒருத்தனை கஷ்டம் வந்தாச்சுனாலே ரட்சிக்கணும், ஓடணும், ஆடணும், பண்ணணும். அப்ப சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக நினைக்கணும். முனியார் துயரங்கள் முந்தினம் இன்பங்கள் மைத்திடனும் கனியார் மனம் கரியார். இன்னிலிருந்து ஆரம்பம். எம்பெருமான உற்சவம் இன்னிலிருந்து ஆரம்பம். ஆச்சரியமான உற்சவம். மே 2ஆம் தேதி அப்படி சாத்தமர அப்படி இருக்கச்சது. முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடனும். அதிகமான துக்கம் வந்தாலும் சரி, அதிகமான ஆனந்தம் வந்தாலும் சரி, மனம் கனியார் சமமா பார்க்கணும்னு நினைக்கிறாளியா? யாருக்கு கஷ்டம் வந்தாலும் உடனே போய் உதவணும். இதெல்லாம் யார் சொல்றா? பிரகலாதன் சண்டன் மர்க்கன் என்று சொல்லக்கூடிய 2 ஆச்சாரம் சொல்லிட்டு இருக்கா. உடனே போய் உதவணும். இதைத்தான் நான் தெரிஞ்சு கொண்டு நினைக்கிற. இது எல்லாத்தையும் ஒப்பிக்கிறார் பிரகலாதன். என்னென்ன நல்ல விஷயங்கள் உண்டோ அத்தனையும் ஒப்பிக்கிறார். ஒப்பிக்கிற இந்த பண்புகள்லாம் என்னத்துல இருக்கு.
அதனால் நீ சொல்வது என் புத்திக்கு ஏறாது. ஆச்சாரியர்களே, நீங்கள் சொல்வது என்னுடைய புத்திக்கு ஏறாது. யாரையும் சமமாகத்தான் பார்க்கணும். இவன் பகைவன் இவன் நண்பன் என்கிற வாசியே தெரியல. எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மை தான் ஏற்படணும். யாருக்கும் பகவன் கிடையாது, நண்பன் கிடையாது. ஆனா யாருக்கா கட்டம் வந்தா உடனே போய் உதவணும், அது மட்டும் ரட்சிக்கணும், ஓடணும், இதைத்தையும் பண்ணணும். ரெண்டாவது, துன்பத்தையும் சுகத்தையும் சமமா நினைக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதெல்லாம் என்னுடைய பண்புகள். இந்த பண்புகள் தானே இருக்கணும். அதனால இந்த பண்புகள் இருக்கிறபடியாலே நீ சொல்றது எதுவுமே என்னோட புத்திக்கு ஏறல. ஆச்சாரியனுக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. என்னன்னா, நாம இப்பதானே முதல் பாடமே இந்த பிள்ளைக்கு எடுக்கிறோம். இவனும் உலகத்தில் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அத்தனையும் தெரிஞ்சு சொல்றானே. லோகத்துல என்ன சொல்லுவான்? லோகத்தை இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோ அதெல்லாம் அத்தனையும் சொல்லிட்டு இருக்கானே. நான் இப்பதானே பாடமே எடுத்துட்டு இருக்கேன் இவனை. ஆனா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கானா? எங்கிருந்து இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டான்? இவனும் எங்கிருந்து தெரிஞ்சுனா இதன் சூழ்நிலை என்னன்னா, இவையெல்லாம் நாரதர் கர்ப்ப காலத்திலே சொல்லி கொடுத்தார். இந்த பிரகலாதன் இத்தனையும் ஆச்சாரம் ஒன்றும் சொல்லியே கொடுக்கல. பாடத்தை ஆரம்பிச்சார். அந்த ஆரம்பித்த பாடமே தப்புன்னு சொல்லி பிரகலாதன் சொல்ல, மேற்கொண்டு பிரகலாதன் இந்தந்த நிலையோடு இந்தந்த நிலையோடு இப்படித்தான் இருக்கணும், இதுதான் உலக வாழ்க்கை என்று பூர்ணமா சொல்லி கொண்டு வர ஆச்சாரியர்கள் ஆச்சரியப்பட்டு, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுட்டா? நாங்க இப்பதானே உனக்கு புத்திமதியே சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் சொன்னோடனே இதெல்லாம் எங்க போயிடுச்சு? எல்லாத்தையும் ஒப்புவிக்க என்ன காரணம்னா, நாரதர் கர்ப்ப காலத்துல சொல்லி கொடுத்தார். அப்பனா அதையெல்லாம் இப்ப பிரகலாதன் ஞாபகத்தை வச்சுட்டு இருக்கான். ஞாபகத்தை வச்சு கொண்டு இருக்கபடியா இப்ப திருப்பி சொல்ற. அப்பன்னா கர்ப்ப காலத்திலே எவ்வளவு முக்கியம் பாருங்க. நேற்றுக்கே இது அறிய சொன்னேன். ஒரு பெண் கர்ப்பவாதியா இருக்காருனால ரொம்ப முக்கியமான காலம். அந்த முக்கியமான காலத்திலே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும்னா, கேளிக்கைக்கு போறது, நாடகத்துக்கு போறது, எத்தையோ லாகரி வஸ்துக்கள்லாம் சாப்பிடுறது அவருக்கு பிடிச்சிருக்கு சுவாமி அப்படின்னா ரொம்ப தவறான கருத்துக்கள். சாஸ்திர சம்மதத்தோடு தர்மத்தை ரட்சிக்கவும் பிரம்மத்துக்கு ஆனந்தத்தை கொடுக்கவும் அதற்குத்தான் பண்ணணும். அப்பனா ஒரு நல்ல இதோபதேசம். நல்ல கர்ப்ப காலத்துல சில பேர்லாம் காலட்சேபத்துக்குன்னு ஏற்பாடு பண்ணுவாங்க. காலட்சேபம் சுவாமி அந்த அந்த குழந்தையால வெளியில வர முடியாது, காலட்சேபம் வெளியில இருக்கு, இருந்தாலும் அவ்வளவு தூரம் நடந்து போக முடியல, யாராவது இந்த சுவாமிகள் யாராவது காலட்சேபம் பண்ணுவாரான்னு அந்த காலத்துல இதெல்லாம் பண்ணியிருக்கா. அதனால அந்த காலத்துல நிறைய பேர் எப்படின்னா இதனால இருந்திருக்க நல்ல ஞானத்தோடு இருந்திருக்கா. காரணம் என்னன்னா, இதுதான் காரணம். இன்னைக்கு கர்ப்ப காலம் வந்து விட்டுனாலே அவருக்கு பிடிச்சிருக்கா பாருங்க. அந்த தேசத்து உணவு ரொம்ப பிடிக்கணும். அத்தனை லாகரி வஸ்துக்கள் அது ப்ராப்ளமே. அந்த நாடகம் பிடிக்குமோ அது பண்ணலாமே. அந்த கேளிக்கை பிடிக்குமோனோ. கர்ப்ப காலத்துல பகவன் நாம ஸ்மரணம் இருக்கணும். அதுவும் முக்கியம். பாகவதத்தை கேட்கணும். கர்ப்ப காலத்துல பாகவதத்தை, அதுவும் ஜப்தவியம் குரு பரம்பரையும் துவயம்னு சொல்லியிருக்காளையா, அதெல்லாம் கேட்க கேட்க என்னன்னா, பிறந்த குழந்தை அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வரே ஆசீர்வாதம் ஆண்டார். ஏன்னா ஆயனக்கார தான் கண்ட கராவினை பெயர் புகழ் வில்லுபுத்தூர் கோன் போதை சொல் தூய தமிழ் மாலை ஈரந்து வல்லவர் வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வரே அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்பனா கர்ப்ப காலத்துல திரைப்படத்தை பார்க்குவதோ கண்ட இடத்துக்கு கால் வைப்பதோ கண்டத்தை சாப்பிடுறதோ எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. இது சொல்றாங்க. அப்ப கர்ப்பத்தின் போது ஒரு குழந்தை எத்தனை தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. அந்த குழந்தை தெரிஞ்சு கொள்ள போகிறதான்றனா நாம் அலட்சியமா இருக்கப்படாது. அதான் ரொம்ப முக்கியம். அலட்சியமா இருக்கலாமா? அந்த குழந்தை நல்லா தெரிஞ்சுக்க போறதுனா பிரம்மத்தை தெரிந்து கொண்டு எவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்கான் பிரகலாதன். கர்ப்ப காலத்தை கருவிலே திருவிழாத காலத்தை கடிக்கின்றேரே ஆழ்வா திருக்கிறார். கருவிலே திருவிடையார். இப்ப இதெல்லாம் ஆழமா சொல்லிட்டு இருக்கான். இந்த பிரம்மத்துடைய சொல்லிட்டு இருக்கச்சே இப்ப சண்டன் மக்கள் என்று சொல்லக்கூடிய ஆச்சாரியர்களுக்கு இப்ப பயம் வந்துட்டு. இதை போல இந்த பிள்ளை சொல்லி கொடுத்தா ராஜா நம்ம தண்டிப்பானே. என்ன ஓம் நமோ நாராயண சொல்றது, ஓம் இரண்யாய நமகா சொல்றதே இல்ல, தப்புன்னு சொல்லிட்டு இருக்கு. ராஜா நம்மளை தண்டிப்பானே.
என்ன பண்றது? ஏ திதி மைந்தனே, திதி நிதி பார்த்தோம்னா திதியுடைய மைந்தர்கள் எல்லாம் அசுரர்கள், அதிதியுடைய மைந்தர்கள் தேவர்கள் பார்த்தோம்னா திதி மைந்தனும் கோடரிக்காம்பே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நேரம் இரண்ய கசிபனை கொண்டு போய் விட்டா. இரண்ய கசிபனை இவருடைய தகப்பனாட்ட கொண்டு போய்விட்டா. தந்தையே நீரே விசாரியம், நாங்கள் சொல்லிக் கொடுப்பதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தோம், இந்த பிள்ளை கேட்பதா இல்லை. ஆச்சாரிய சொல்லிட்டா. சண்டன் மர்க்கன் 2 பேரும் ராஜாட்ட சொல்றார், நான் என்னென்ன சொல்லிக்கோ சொல்லி கொடுத்துட்டோம், இந்த பிள்ளை கேட்கறதா இல்ல. சொன்ன உடனே பிரகலாதா ஜபா இரண்டு கூப்பிட்டுருக்கான் தன் பிள்ளையான கூப்பிட்டு மடியில நன்னா உட்கார வச்சிருந்து, ஏன் சுவாமி அவ சொல்லிக்கிறத சொல்லலையாண்ணா, சொல்லி கொடுக்கிறேன்னா, அவன் என்ன சொல்லி கொடுத்தா, ஏன் சொல்லி கொடுத்தா, அதை நீ சொல்லுன்னா. அவ ஒன்ன சொல்றா, திருப்பி அதையே திருப்பி சொல்றான், ஒன்ன சொல்றா, திருப்பி அதையே திருப்பி சொல்றான். சரி என்ன சொல்லி கொடுத்தா அதையா சொல்லு, என்ன சொல்லி கொடுத்தா அதையா சொல்லுன்னு சொல்றச்சே. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோகோஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்றுதான் 9 விதமான பக்தி. இந்த 9 விதமான பக்தியை ஆச்சாரத்திலிருந்து தெரிஞ்சு கொண்டேன். மறுபடியும் சொல்லி கேட்டுக்கோ. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோகோஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இந்த 9 விதமான பக்திகளை ஆச்சாரம் தெரிஞ்சு கொண்டுன்னு சொல்லிட்டா. 2 ஆச்சாரம் நிக்கிறா, சண்டன் மர்க்கண்டன் 2 பேர் நிக்கிறா, ராஜாவாக இருக்கக்கூடிய இரண்யகசிபு நிக்கிறான். இந்த பிள்ளை இந்த ஆச்சாரத்தை தான் தெரிஞ்சுட்டே சொன்னா 2 பேரும் நடுங்கறா, பயம். என்னன்னா என்ன போறது நாம சொல்லவே இல்லையே, இதெல்லாம் நாங்க சொல்லாம இருக்க செய்தே, இவர்கள் நான் சொன்னேன்னு சொல்லிருக்காளே. அப்ப இதுக்கு என்ன, அதனால என்ன உடைக்க போறாரோ என்ன அடிக்க போறாரோ தெரியலையே. இரண்யகசிபு 2 பேரும் பயப்படுறவன அந்த பிள்ளை ஆச்சாரியன் சொன்னாங்க. இந்த ஆச்சாரியன் சொல்லல, ஜெகதாச்சாரியன் கீதாச்சாரியன், அந்த கீதாச்சாரியன் சொல்லி கொடுத்தார் அப்படின்னா. ஜகத்துக்கு ஆச்சாரியன் இல்லையா, லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமன் நித்தியமன் சொல்றோமோ. அப்ப முதல் ஆச்சாரன் யாரு, அந்த ஸ்ரீரங்கராஜன் தான் முதல் ஆச்சாரன் இருக்குன்னு இல்லையா, அந்த ஜெகத்துக்கு ஆச்சாரியன். இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா, கர்ப்ப காலத்திலே நாரதர் சொல்லி கொடுத்தது. அது அப்படியே திருப்பி சொல்றாரோ. 9 விதமான பக்தி, ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோகோஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சத்தியம், ஆத்ம நிவேதனம் தெரிவிக்கிறார். ஸ்ரவணம், பகவானை பத்தி கேட்கணும், நல்லா கேட்கணும், ஸ்ரவணம் தான் கேட்கணும். செய்யும் கிரிசைகள் கேளீரோ, சொன்னால் விரோதம் இது, ஆவிலும் சொல்லுவன் கேள்வினோ. அப்ப ஸ்ரவணம் தானே, நல்லா கேட்கணும், பகவான் பத்தி நல்லா கேட்கணும். அடுத்து கீர்த்தனம், கீர்த்தனம் வாயார பாடணும். என் ஆவினில் வந்து புகுந்து நல்லின் கவி, வாயார பாடணும், வாயார பாடணுமானோ, அதுதான் கீர்த்தனம். விஷ்ணோகோஸ்மரணம், அப்ப மனத்தாலே தூய உள்ளத்தோடு பகவானை நினைக்கணும், தூய உள்ளத்தோடு பகவான் நினைக்கணும். விஷ்ணோகோஸ்மரணம், பாதசேவனம், அவன் திருவடிகளை விழுந்து விழுந்து வணங்கி வணங்கி கைங்கரியம் பண்ணணும். பாதசேவனம், அவன் திருவடிகள் பாதமடைந்தவன் பாசத்தாலே மற்றவன் பாசங்கள் விட்டு திருவிக்கிறாரியா. அப்படிப்பட்ட புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, அந்த பாதசேவனம், அவன் திருவடியை விழுந்து கைங்கரியம் பண்ணணும். அடுத்து அர்ச்சனம், தூய மலர்களை கொண்டு அர்ச்சிக்கணும். அர்ச்சனம்னா தூய மலர்களை கொண்டு அர்ச்சிக்கணும். அது வந்தனம், வந்தனம்னா நமஸ்காரம் பண்ணணும், நமஸ்கரிக்கணும். வந்தனம்னாலே நமஸ்கரிக்கணும். தாஸ்யம், அவனுக்குத்தான் அடிமை. அகார வாச்சன பகவானுக்கு, மகார வாச்சன ஜீவாத்மா தாசபூதன், அவனுக்குத்தான் அடிமை. அந்த அடிமை நான் அடிமையா இருக்கக்கூடாது, அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும். அதுக்கப்புறம் சக்கியம், சக்கியம்னா நட்பு காட்டணும். இல்ல சொல்லியிருக்கான் சுவாமி, அதெல்லாம் நான் பண்றேன்னா பிரயோஜனம் இல்லை. அன்போடு பண்ணணும், ஆதரத்தோடு பண்ணணும், பிரியத்தோடு பண்ணணும், பிரேமையோடு பண்ணணும், அதுதான் சக்கியம். அதுக்கப்புறம் ஆத்ம நிவேதனம், நம் ஆத்மாவை பகவானுடையது என்று சமர்ப்பிக்கணும். நம்ம ஆத்மா நம்முடையது இல்லை. உணர்வில் என்பல் ஒருவனை அவனதுருளாவுடன் பொருட்டு என் உணர்வுடைய இருத்தினேன். அதுவும்
அவனது இன்னருளே தெரிவிக்கிறார் ஆழ்வார். அப்ப அவனுடைய ஆத்மாவை அவனிடத்தை சமர்ப்பிக்கணும். இதுதான் 9 விதமான பக்தி. அப்ப இந்த 9 மலர்களை கொண்டு அர்ச்சனன் பண்ணினால் பகவான் ரொம்ப திருப்தி படுறார். 9 மலர்கள் எது? சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோகோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இந்த 9 மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்ணா பெருமாள் ரொம்ப திருப்தி. இதுதான் என்னது? தந்தையே, இதுதான் நான் தெரிஞ்சுட்டேன். யாரை பார்த்து? இரண்யனி. இதான் நான் தெரிஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வந்தேன்னு சொன்ன உடனே சாமானிய ஒண்ணுமில்லை. என் பிள்ளை இந்த மாதிரி சொன்னா வச்சுக்கேன், உடனே ஆலிங்கனம் பண்ணிப்பேன். நம்ம லோகத்தை என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி அந்த குழந்தையாவது இந்த மாதிரி 9 நவவித பக்திகள் என்ன பண்ணா நான் சொல்லியிருக்கான் அப்படி ஆலிங்கனம் பண்ணிட்டு, உன்னை போல யாரும் என்னவா தெரிஞ்சுட்டு இருக்க, என்ன தெரியும் அப்படின்னு கொண்டாடுவோமோன்னு. இப்ப இரண்யகர்ப்பு கொண்டாடணும் இல்லையா? கொண்டாடல, சந்தோஷப்படல. இந்த சின்ன வயசுலயே பின்ன இப்படி பேசிட்டு இருக்கானே சந்தோஷப்படாம இரண்யகசிப்பு ஒரே கோபம். என்ன கோபம்? ஒரே கோபம். பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போதவாங்கதற்கு ஒன்றுமோர் பொழிப்பிலனாகி பிள்ளையைச் சீறி வெகுண்டு தூண் படைத்த பறையேற்றினால் விழிப்பேழ்வாய் தெல்லிய சிங்கமாகிய தேவை திருவள்ளிக்கேணி கண்டேன்னு ஆச்சரியமான திவ்யதேசம். இந்த நேற்றுக்குதான் சப்தாபர் நாயருக்கு ஆச்சரியமான திவ்யதேசம். 5 பெருமாள் எழுதியிருக்கார். திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம், திருமேசியாழ்வார் மங்களாசாசனம், பேயாழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். பார்த்தசாதியா சேவை சாய்க்கிறார். பெரிய திருமேனி, 16 அடி. சாமானிய திருமேனி, பெரிய திருமேனி, 16 அடி திருக்கோள் நின்ற திருக்கோள் வைக்கிறார். ஏன்னா சாமானிய ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பெருமாள் தான் சேவை சாய்ப்பார். திருவரங்கன்னா ஒரு பெருமாள் தான், காஞ்சிபுரம்னா ஒரு பெருமாள் தான், அதே போல ஒவ்வொரு திவ்யதேசமும் ஒவ்வொரு பெருமாள் தான். ஆனா இங்க திருவல்லிக்கேணி வந்தாச்சுன்னா 5 பெருமாள் சேவை காய்க்கிறார். நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான், பறந்தான். அடே இந்த பாட்டு சொன்னது திருநீர்மலைக்கு. அன்றாயர் குலக்கொடியோடு அந்த பாத்திரத்துல நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தார்கிடம் மாமலையாவது நீர்மலையேன்னு திருநீர்மலை பாசனம். ஆனா இங்க எப்படி இருக்குன்னா திருவல்லிக்கேணி நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான், பறந்தான். 5 பேரும் அதே ஒளியே இருக்கா. அப்ப அந்த திவ்யதேசத்தை சேவிச்சோம்னா 5 திவ்யதேசத்தை சேர்த்த பலன். நின்ற திருக்கோலத்திலே பார்சாதியம் பெருமான் வெங்கட கிருஷ்ணாக சேவை சாய்க்கிறான். அமர்ந்த திருக்கோலத்திலே தெளிசிங்க பெருமாள் தெல்லிய சிங்கமாகிய தேவை திருவள்ளிக்கேணி கண்டேனே தெளிசிங்க பெருமாள் அமர்ந்த திருக்கோல சேவை சாய்க்கிறார். சைனத்திய திருக்கோலத்திலே ரங்கநாதன் சைனத்திய திருக்கோலத்திலே ரங்கநாதன் சேவை சாய்க்கிறார் ஐஸ்வர் சுவாமி. அதுக்கப்புறம் நடந்த திருக்கோலத்திலே ராமன் சேவை சாய்க்கிறான். நடந்த திருக்கோலத்திலே ராமன் சேவை சாய்க்கிறான். பறந்ததுன்னு சொன்னேன். பரந்த திருக்கோலம் இது கஜேந்திர விரதன் தான் பரந்த திருக்கோலம் சேவை சாய்க்கிறான். 5 பெருமாள் சேவை சாய்க்கிறார். 5 பெருமாளும் உற்சவங்கள், தனித்தனி உற்சவங்கள். ஆச்சரியமா இருக்கிறது. 365 நாளும் உற்சவங்கள் தான் அந்த திவ்யதேசம். பள்ளியில் ஊதி வந்ததன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போதவாந்தனுக்கு ஒன்றுமோர் கொடித்திறனாகி பிள்ளை பள்ளிக்கூடம் போற குழந்தை 1000 நாமத்தை கூட என்ன நன்னா சொன்னான்னு திருவெங்கியார் சொல்றார். வாயில் ஓர் 1000 நாமம், 1000 நாமத்தை சொன்னார். நான் சுவாமி 1000 நாமம் எங்க சுவாமி சொன்னாரு? ஓம் நமோ நாராயணன் தானே சொன்னாரு. ஓம் நமோ நாராயண நாமத்திற்கு அது 1000 நாமம் சொல்லாமான்னா எனக்கு சந்தேகம் இல்ல. உண்மை என்ன தெரியுமா? நம்ம வீட்டு குழந்தை சொல்லித்தணும், நம்ம மாத்து குழந்தை சொல்லித்தனாலே அது வளரினா கூட என்னமா அண்ணா என்ன பஞ்சாயத்து சொல்லித்து பார்த்து என்னமா சொல்லித்து அப்படின்னு சொல்லுவோமோ. அது அந்த பக்கம் ஒரு 4 வீட்டு தண்ணி ஏதோ ஒரு குழந்தை சொல்லித்து நன்னாவே சொல்லித்து. பஞ்சாயத்து நன்னா சொன்னா கூட ஏதோ சொல்லித்து ஏதோ லரித்து அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நம்மாத்து குழந்தை இப்ப இங்க என்னது? திருமங்கு ஆழ்வாடு பிள்ளை யாரே? பிரகலாதன். பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன்னு போட்டார். சுவாமி இரண்யகசிபு பிள்ளை தானே பிரகலாதன். திருமங்கையாழ்வார் எப்ப தகப்பனார்னா நீ என் பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டானோ இரண்யகசிபு. என் பிள்ளையா இருந்தா இந்த மாதிரி இருக்க உடனே என்ன பண்ணார்? இவர் பிள்ளையா ஸ்வீகாரம் பண்ணிட்டார். யாரு? திருமங்கையாழ்வார் பிரகலாத் எப்ப இரண்யகசிபு பிள்ளை இல்லைன்னு சொன்னானோ அந்த இரண்யகசிபு பிள்ளையே பிரகலாதனை தான் ஸ்வீகாரம் பண்ணிட்டார். ஸ்வீகாரம் பண்ணிட்டபடியாலே தன் சிறுவன் பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் 1000 நாமத்தை சொன்னார்.
ஆயிரம் நாமம் சொன்னார்னா என்ன சுவாமின்னா, இல்ல இல்ல, ஆயிரம் நாமம் சொல்லல, குழந்தை சொல்லித்தனும். குழந்தை ஒரு தடவை சொன்னா கூட 1000 நாமம் சொன்னதுக்கு சமம். இது முதல் அர்த்தம் சொன்னார். ஏன்னா ஒரு தடவை சொல்றதே சமமா தானே இருக்கும் குழந்தைக்கு. ஒரு தடவை சொன்னாலே 1000 தடவை சொன்னதுக்கு அர்த்தம் முதல் அர்த்தம் சொன்னார். இல்ல இல்ல, சொன்ன நாமம் என்னன்னு பாருங்க. அது என்ன கோபால மந்திரமா, கோபால நாமமா, இல்ல ராமநாமமா? இல்லையே, சொன்னது நாராயண நாமம். அது ஒரு நாராயண நாமம் சொன்னாலே 1000 நாமத்துக்கு சிரமமானோ. அதனால திருவங்கியாழ்வார் 1000 நாமத்தை சொன்னார்கள். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, என்னதான் இருந்தாலும் தம் புள்ள சொல்லித்தனும். தம் புள்ள சொல்லித்தனால அது கொஞ்சம் விசேஷமா தான் சொல்லுவா. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு சொல்றாங்க அப்படின்னு கட்சி. அப்ப சிறுவன் சொன்னபடியாலே 1000 நாமத்துக்கு சமம் அப்படின்னு சொன்னார். அப்ப நாராயண நாமத்தை சொன்னபடியாலே 1000 நாமத்தை சொன்னார். அப்ப ஒன்றை சொன்னாலும் 1000 சொன்னதாகத்தான் எடுத்துக்கொள்ளணும். நல்லது சொன்னான் பிரகலாதன் பொருட்களை. யாருக்கு பொருட்களை? இரண்யகசிபுக்கு பொருட்களை. கோபப்பட்டான். பிள்ளாய், உனக்கு இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தது யாரு? யார் உனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கா? யார் உனக்கு கற்றுக் கொடுத்தா சொல்லு அப்படின்னா பிரகலாதன் சொல்றான், ஆச்சாரியன் தான் கற்றுக் கொடுத்தா சொன்ன. திருப்பரா இரண்யகசிப்பு அவளை 2 பேரும் பாக்குற நடுங்கிறாவா, அப்படியே நடுங்கிறார். சண்டன் நரகண்டன் 2 பேரும் அவ ஒன்னும் சொல்லிக் கொடுக்கல. ஆனா பிரகலாதன் சொல்றது ஆச்சாரியர் தான் சொல்லிக் கொடுத்தா அப்படின்னு அவன் நடுங்கிறார். இது என்னதுக்கு, என்ன பண்றது, என்ன பண்றது? அவளை திரும்பி பாக்குறான். என்ன நீங்க இரண்யாய நமகான்னு சொல்லாம நாராயணமாத்த சொல்லி இருக்கிறேன்னா, இல்ல நாம சொல்லலையே நடுங்கின்னு இருக்கா. அப்ப அவ 2 பேரும் சொல்றான், என்னன்னா எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நல்லதை சொல்றேன். அவளை பொறுத்த வரைக்கும் நல்லது எது தெரியுமா? இரண்யாய நமகா. யாரை பொறுத்த வரைக்கும்? சண்டன் மர்க்கன் இரண்ய கசிபு பொறுத்தவரை நல்லது இரண்யாய நமகம். சண்டன் மர்க்கனுக்கும் நல்லது இரண்யாய நமகம். பிரகலாதனுக்கு நல்லது ஓம் நமோ நாராயணாயம். அப்படிங்கச்சே நான் நல்லது சொல்லிக்கணும்னு சொல்றா. வெளிய பாக்குறா, நீங்க எவ்வளவு நல்லது சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியாது. இன்னும் ஒரு வாய்ப்பு கேட்டிருக்கேள். வாய்ப்பு கேட்டதுனால கொடுக்குறேன்னு. ஒரு வாரத்துக்குள்ள இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன. திரும்ப வந்து குழந்தை உட்காரிச்சு எல்லாம் சொல்லி கொடுத்து அவ 2 பேர் வெளில போயிட்டு வந்தா. வெளில போயிட்டு திரும்ப வரத்துக்குள்ளேயே போன தடவையே தேவலை போல் இருக்கு. என்ன பண்ணினான்னா, இவ சொல்லி போன அந்த குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டுனான். அசுர குழந்தைகள் நிறைய பேர் இருக்கா இல்லையா? பிரகலாதம் மட்டும் இல்லையே, எத்தனை அசுர குழந்தை இருக்கா. அந்த அசுர குழந்தை அத்தனை கூப்பிட்டு அவளுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கான் பிரகலாதன். என்ன உபதேசம்னா, அவளுக்கு பயந்து போய் இவளுக்கு என்ன, ஓ இப்படி பேசிட்டு இருக்கானே, பயமா இருக்கே, அப்படி ஆபத்தாச்சே, என்ன செய்யணும்னு கொஞ்சம் ஒதுங்கி நின்று கேட்டு இருக்கான். என்னதான் சொல்றான்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்கிறா. எல்லா குழந்தையும் உட்கார வச்சு உபதேசிக்கிறான். என்ன விதம்னா, மனிதனுக்கு அவனே தான் நண்பன். மனிதனுக்கு அவனே தான் நண்பன். மனசு இருக்கே, மனசுதான் ஓர் மனுஷனுக்கு நண்பன். பற்றற்ற மனசை வளர்த்துக் கொள்ளுங்கள். பற்றற்ற மனசை பற்றற்றிருக்கணும். இதிலே பற்றில் ஈசனும் முட்டவன் என்றவன் பட்டிலையாய் அவன் முற்றில் அடங்கே. பற்றற்ற மனசை வளர்த்துக்கணும். அது மட்டும் இல்ல, மனித சரீரம் குழந்தைகளா, மனித சரீரம் சுலபத்தில் கிடைக்காது. அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மனித சரீரம் சுலபத்தில் கிடைக்காது. ஓர் எறும்பாகவோ, ஓர் பேனாகவோ, ஒரு ஈயாகவோ பிறக்காமல் மனித பிறவை எடுத்திருக்கிறது. அதுவே பெரிய ஆச்சரியம். அப்படி இருக்கச்சது அதிலும் பக்தி கிடைக்குமான்னு ஏங்குறோமோனோ. உங்களுக்கு பிறவி கிடைச்சிருக்கு. ஆனா அந்த பிறவியை நீங்க வீணா போட்டு கொண்டிருக்கிறீர்களே. இது யார் சொல்றா? பிரகலாதன் சொல்றா. அந்த குழந்தைகளை பார்த்து, அந்த அசுர குழந்தைகளை பார்த்து, பிறவி மனுஷ பிறவியே கிடைச்சிருக்கு. அதைத்தான் நமக்கு உபதேசம் பண்ற மாதிரி தான் இந்த பிறவி கிடைச்சிருக்கணும். அப்ப இந்த பிறவி என்ன சுவாமி இல்லைன்னா காலட்சேபம் கேட்கணும். காலட்சேபம் கேட்டா முக்தியா சுவாமின்னா அந்த ஞானம் வந்துடும். அந்த ஞானம் வந்துடுச்சுன்னு வச்சுக்க, பகவான் பார்த்து அந்த ஞானத்தை கொடுத்து மேற்கொண்டு எதிலையுமே அவனை தவிர மற்ற விஷயத்துல வைராக்கியம் வர வைத்து, உன்னால் அல்லால் எவராலும் ஒன்றும் குறைவேன் என்கிற எண்ணத்தை நோக்கி பூர்ணமாக ஊட்டி அவனே கத்தி என்கிற அனன்யார்க சேஷத்தோடு இருக்கக்கூடிய தன்மை ஏற்படும் தெரிவிக்கிறார். இருக்கட்டும். அப்படி இருக்கச்சே
மனித பிறவி எடுத்ததே இது இருக்குச்சே, அதை விட்டுட்டு இங்க வீணா போக்கின்றிருக்கலே. ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம், ஒவ்வொரு நிமிஷம் முக்கியம். பிரம்மத்தை பற்றி விஷயமே இல்லாமல் நன்னா ஏதோ சுகத்துக்காக போயிட்டு இருக்கலே. பிரம்மத்தை பண்ணணும்னா காமசுகத்துக்கு போயிட்டு இருக்கலே, போகாதீங்கோ. ஏன்னா இதுக்காக சொல்றான்னா பிரகலாதன், நீங்க நினைக்கிற மாதிரி வயசானதுக்கு அப்புறம் நல்லா பண்ணிக்கலாம் சுவாமி. இன்னைக்கு அதிகமா நிறைய குழந்தைகளுக்கு தான் உபதேசம் பண்ற பேரண்ட்ஸே. சுவாமி இப்பவே எதுக்கு சுவாமி பக்தி பக்தின்னு பக்தின்னு ஆகட்டும் சுவாமி, 60 வயசு ஆகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலான்ற பாருங்க. ரொம்ப தவறான கருத்து. வயசாயிடுச்சுனாலே உடம்பு ஒத்துழைக்காது. சிறு வயசுல இருக்கும்போது உடம்பு ஒத்துழைக்கும், மனசு ஒத்துழைக்காது. வயசாகும் போது மனசு ஒத்துழைக்கும், உடம்பு ஒத்துழைக்காது. அதனால்தான் திருவெங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார், முற்றமூத்து கோல் துணையார் முன்னடி நோக்கி வளைத்து இட்டகால் போல் தள்ளி மல்ல இருந்தங்களையாமுன் பெற்ற தாய் போல் வந்த பேச்சு பெருமலையோடு உயிரை உற்றவாங்கி உண்டவாயன் மதுரை வணங்குதுமே. அந்த பத்ரிகாசிரமம் போகணும்னா முற்றமூத்து கோல் துணையா, 3வது கோல், அது துணை ஆவதற்கு முன்னாடியே கிளம்பி போங்கோல். இது திருவங்கியாழ்வாருடைய வாக்கியம். அதே நம்மாழ்வார் இளரொளி இளமை கெடுவதன் முன்னம் மலரொளி மாயோன் மருவிய போர் என்கிற இளமை கெடுவதன் முன்னம் போகும்னு சொல்லிருக்கா இல்லையா? அப்படி இருக்கச்சே வயசாச்சுனாலே உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்கிறது. அப்ப எப்பதான் நீங்க பிரம்மத்தை பத்தி தெரிகிறேன், தெரிஞ்சுக்க கத்துக்கோங்க அப்படின்னு நமக்கு இருக்கிறதோ 100 வருஷம். 100 வருஷம்னா 100ன்னு பூர்த்தியா கிடையாது. 50, 60, 70, 80 பூர்த்தியா தெரியாதனோ இருந்தாலும் அதுல பாதி 100 வருஷத்துல பாதி தூங்கிய போறதனோ. வேதம் நூல் பிராயம் 100 மனுஷர்தான் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்னதி 15 ஆண்டு பேதை பாலகன் அதாகம் பிலி பசி மூப்பு துன்பம் ஆதரால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிக்காச்சு பகல தூங்குறோம். இப்ப பேதை பாலகன் அதாகம் பிலி பசி மூப்பு, மனிதர் தான் பாதியும் உறங்கி போகும். அப்பன்னா பகல்லையும் தூங்கினா மிச்சம் இருக்கிறது 15 வருஷம் தான். நின்னதில் 15 ஆண்டு. சில பேர் ராத்திரியும் தூங்குவா, பகலையும் தூங்குவா. தமோகுணம் அதிகமா ஆச்சுன்னா அந்த தூக்கம் அதிகமா வரும். அவன் தூங்குறான்னா சரி இப்போதாவது பிரம்மத்தை தெரிஞ்சு கொள்ளலாமான்னா இல்லையே சுவாமி, இப்ப 15 மொத்தம் 50 வருஷம் போயிடுத்து, தூக்கத்திலே போயிடுத்து. இந்த பாதியும் உறங்கும் நின்னையி 15 ஆண்டு. 15, 10, 5, 50 நின்னதி 15 ஆண்டு, 50 வருஷம் தான் இருக்கு. அந்த 50 வருஷத்துல 15 வருஷம் மறுபடியும் பகல்ல தூங்கிற போயிடுச்சு. அதுல மிச்சம் இருக்கக்கூடிய 35 வருஷம் ஒழுங்கா இருக்கான்னா பேதை பாலகன் அதாகும் பிணி பசு மூப்பு துன்பம். மிச்சம் இருக்க ஒரு 15 வருஷத்துல இந்த பாடு பேதையான தன்மை, பாலகனான தன்மை, பிணியான தன்மை, மூப்பான தன்மை, பசியான தன்மை, துன்பமான தன்மை, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப ஒன்னும் அறியா பருவம் பேதை, பாலகன் விளையாட்டு பருவம், அதாகம் காமப்பருவம், சுகமா காம கலியாட்டங்கள் இருக்கணும். அப்ப காமசுக பருவம். அதன் பிறகு பிணி பசி மூப்பு யாதெல்லாம் வந்துருத்தணும். அப்ப இதெல்லாம் தெரிஞ்சு கொள்வதற்கு பொழுதே இருக்காது. அதனால பொழுதை வீணாக்காதீர்கள். என்ன சுவாமி பண்ணும்? பகவானை பத்தி கேட்க வாருங்கோ அப்படின்னு. ஏன்னா நம் குடும்பம் நம் உடம்பு அப்படின்னு எத்தனை நீங்க பார்த்துட்டே இருக்க போறீங்க. நம் குடும்பம் சுவாமி, என் குடும்பம் நான் இருக்கேன், என் குடும்பம் இருக்குன்னா அதை நீங்க எத்தனை பார்த்துட்டே இருக்க போறாங்க. லோகத்தை பார்க்க வேணாமா? மக்களை பார்க்க வேணாமா? இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? பகவானை பார்க்க வேண்டாமா? அசுரத்தன்மையை விடுங்கோள். சொல்றார், லோகத்தை பாருங்கோ, மக்களை பாருங்கோ, பகவானை பாருங்கோ. குடும்பம் 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 இருக்காதுங்கோ. அப்பனா பிள்ளைய பார்க்கப்படாது, மனைவியை பார்க்கப்படாது, அதே போல பந்துக்களை பார்க்கப்படாதுன்னு சொல்ல பார்க்கணும். பகவத் சம்பந்தத்தோடு பார்க்கணும், எந்த தவறும் கிடையாது. அதுதான் நல்ல பதத்தா மனைவாழ்வார் கொண்ட வேண்டிய மக்களை நல்ல பாட்டு உலகங்கள் முன்னில் அந்த பதிகத்தில் இதைதான் தெரிவிக்கிறார். நல்ல பதத்தால் மனைவாழ்வர். நம்மாழ்வார் ஆசீர்வாதம் பண்றார் நமக்கு, நல்ல பதம் மனைவாழ்வர். ஆனா அடுத்த பதிகமே கொண்ட வேண்டியில் மக்களுற்றார் சுட்டத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதனால் காதல் மாற்றியாது வேண்டாம் அப்படின்னு தள்ளுறாருன்னா என்ன? அவெல்லாம் பகவத் திட்டுக்கள்,
பகவான் சொன்னா எதிர்த்தட்டா இருக்கிறவன் இல்லையா, அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். ஆக அப்படிப்பட்ட எத்தனை நாள் இந்த மாதிரி பார்க்க போறேன், உலகத்தை பார்க்கணும், மக்களை பார்க்கணும், பகவானை காசனம், முதல்ல அசுரத்தன்மை விட்டுடுங்கோ அப்படின்னார். அசுரத்தன்மைன்னு சொல்லிய பிரகலாதா, என்னது அசுரத்தன்மை? இப்ப குழந்தைகள் எல்லாம் கேட்கலாம், அசுரத்தன்மை அசுரத்தன்மை. அசுரத்தன்மை என்ன? அசுரர்கள்னா கொம்பு முளைச்சிருக்கும், கோரை பற்கள் இருக்கும், இது அசுரத்தன்மை. இது அசுரத்தன்மை இல்லை. கொம்பு முளைச்சிருக்குன்னு அப்புறம் நீங்க நிறைய பேர் இந்த மாதிரி கொம்பு முளைச்சுவா இருக்கா, அசுரன் அசுரத்தன்மை இல்லை. அப்பனா என்ன சுவாமி, சாஸ்திர விரோதமாக நடந்தா அசுரத்தன்மைன்னு அர்த்தம். அசுரத்தன்மை அசுரத்தன்மைன்னா என்ன அர்த்தம்னா, அவளுக்குலாம் கோரப்பற்களா இருக்கா பாருங்க சுவாமி, அவர் அசுரன்னு பேரு. கொம்பு முளைச்சிருக்கா பாருங்க சுவாமி, அவர் தான் அசுரன்னு பேரு. இவெல்லாம் கொம்பு முளைக்கல கோரப்பற்கள எதுவுமே இல்லை சுவாமி, இவெல்லாம் நல்லவன் அப்படின்னு சொல்லணும். ஆனா கிடையாது, சாஸ்திர விரோதமாக நடந்த அசுரர். இது கண்ணனே கீதையில சொல்றான், அர்ஜுனா சாஸ்திரம் சொல்லிட்டு வேதம் சொல்லிட்டு நீ கேட்டாயானா அப்பனா என்ன அர்த்தம், நீ தேவன் அர்த்தம். சாஸ்திரம் சொன்னதை நான் கேட்கணுமா, சாஸ்திரம் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்னு இருந்துட்டு நீதான் அசுரன் தான். அப்ப சாஸ்திரம் சொன்னதுதான், இதம் குரு இதம் ஆகாஷி, இத பண்ணி இத பண்ணாதுன்னு சாஸ்திரம் சொல்லணும், அதன் பிரகாரம் அது பண்ணணும். சுத்திரும் மமை ஆக்ஞா ஆக்ஞா சேதி மம துரோகி அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. வேதம் சாஸ்திரம் சொல்லித்துன்னு கேட்டா அவன் தேவன். சாஸ்திரம் என்ன சொல்ற சுவாமி, நான் என்னுடைய விருப்ப பிரகாரம் இருந்தா அவனே அசுரன். அப்ப இந்த தன்மையை விட்டுடுங்கன்ற பிரகலாதன். சாஸ்திரம் இன்னைக்குமே அதனால்தான் சனாதன தர்மம் பிரதானம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், சம்பிரதாயம் சாஸ்திரம். சில பேர் நம்ம சம்பிரதாயத்தை எடுத்துடுவா, சாஸ்திரத்தை விட்டுடுவா, ரொம்ப தவறு. சாஸ்திரத்தை எடுத்துடுவா, சம்பிரதாயத்தை விட்டுருவா, அதுவும் தவறு. சாஸ்திரம் சம்பிரதாயம் ரெண்டும் ரெண்டு கண்கள், ரெண்டுமே நமக்கு தேவை. அப்படி இருக்க செய்து அதனால இந்த மாதிரி அதை விட்டுடுங்கோ, அந்த தன்மையை விட்டுடுங்கோ. எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்பை காட்டுங்கோள். இந்த ஜீவராசிகள் அடிக்கிறது படைக்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க, அன்பை காட்டுங்கோ. அசுர குழந்தைகள் பிரகலாதனை கேட்கிறார், சரி பிரகலாதா நான் பகவான 10 சொல்றியே, எங்களுக்கெல்லாம் மூளையில ஒரு வருத்தம் இருக்கு. என்ன வருத்தம்னா, அவரோ ரொம்ப பெரியவர், ரொம்ப உயர்ந்தவர், நாமோ தாழ்ந்த பிறவி அசுர பிறவி, தாழ்ந்த பிறவி எடுத்திருக்கோம். அப்படின்னு கச்சே நம்மால சுலபத்துல அவனை கிட்டக்க முடியுமா, கிட்டக்க போக முடியுமா? போனா அவன் எடுத்துப்பாரு, இவன் இத்தனை பாபம் பண்ணியிருக்கான், அசுர குழந்தையாவ இருந்திருக்கான், எத்தனை தீயவன், ஏத்துப்பாரா? ஏத்துக்க மாட்டாரு. பாபத்தெல்லாம் ஏத்துப்பாரான்னா அதுக்கு பிரகலாதன் ஆச்சரியமான ஒரு பதில் சொல்றா பாருங்க. என்னன்னா, ஒரு துரும்பு இருக்கு, ஒரு துரும்பை எடுத்து கடல்ல போட்டோம் வச்சுக்கேன், அந்த கடல் என்ன பண்ணும், அந்த துரும்பை கடல் அலை தள்ளி 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 வெளியே கொண்டு விடுறது. பகவான் கடல் போல, நாம துரும்பு போல. அவன் திருவடியை பிடித்தா அந்த அடித்து வெளியே தள்ள விடாமல் என்ன செய்வான், தன்னோட சேர்த்துப்பான். நம்மாழ்வாரத்துக்கு பதில் சொல்றார், பகவான் தான் கடல் போல, கடல் வண்ணன் கண்ணன் அப்படின்னு தெரிவிக்கிறாள் இல்லையா. அப்பனா என்ன அர்த்தம், கடல்ல துரும்பு போட்டு வெளியே அடிச்சுடுறது சுவாமி. அதே போல நானும் ஒரு துரும்பு, பகவானோட திருவடி பத்திரம்னு போனேன், அவர் கடல் வண்ணன் ஆச்சனும். அந்த கடல் வண்ணன் இந்த துரும்பான எண்ணெய் அடித்து வெளியில தொட்டிட்டார், வெளில வந்துட்டேன், கரைக்கு வந்துட்டேன். இப்ப பகவத் சம்பந்தமே இல்லையேன்னு கேட்டா குழந்தை எல்லாம், நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க குழந்தாய், நான் சமாதானம் சொல்றேன் அப்படின்னு நம்மாழ்வார்த்துக்கு சமாதானம் சொல்றார். அடங்கடில் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கடில் அகுதன்று அடங்குக உள்ளே. அடங்கடில் சம்பத்து நீ சொல்றது உண்மைதான். ஏன்னா துரும்பை எடுத்து கடல்ல போட்டா அலை அடிச்சு 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 கடல்ல கொண்டு சேர்க்கறது உண்மைதான். ஆனா அதே கடலுக்குள்ள திமிங்கலம் இருக்கு, நிறைய மீன்கள் இருக்கு, அந்த கடலுக்குள்ள மலை இருக்கு, எரிமலை எல்லாம் இருக்கான், இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த அலை அடிச்சு அடிச்சு கரையில தள்ளுறது இல்லையே, தள்ளுறது கிடையாது. அப்ப ஏன்னா திரும்பி கேட்கிறாரு ஆழ்வார், நமக்கு பதில் சொல்றாரு, ஒண்ணுமில்ல நமக்கு புரியல. துரும்பா இருந்தா கடல் அலைய தள்ளி 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 இந்த சைடு தள்ளிடுறது. அதே பெரிய திமிங்கலம் ஆகட்டும், மீன்கள் ஆகட்டும், அந்த உள்ளுக்குள்ள இருக்குன்னா அதுக்கு ஆழ்வார் என்ன பதில் சொல்றாரு, துரும்புக்கு நான் கடலை சேர்ந்தவன்,
என்கிற எண்ணம் இல்லாமல் கடலை சேர்ந்தவன் அல்லன் என்கிற எண்ணம் தான் இருக்கு. திரும்ப நான் கடலோடு ஒத்து போவதும் கடலை சேர்ந்தவன்கிற எண்ணம் இல்லை. அந்த எண்ணம் இல்லாதபடியாலே வெளியே கொண்டு தள்ளிவிடுறது கடலை. ஆனா திதிங்களை என்ன நினைக்கிறது தெரியுமா? மற்ற மீன்கள் என்ன நினைக்கிறது தெரியுமா? நான் கடலுக்கு உட்பட்டவன், நான் கடலுக்கு உட்பட்டவன் என்று தெரிந்து கொண்டபடியால அது கடலுக்குள்ளே இருக்க இல்லையா, அது தள்ளாது. அப்ப கடலை தள்ளாது இல்லையா? அப்ப பகவான் நம்ம போகும்போது நமக்கும் பகவானுக்கும் என்ன உந்தன்னோடு உறவையில் நமக்கு எங்கு ஒழிக்க முடியாது. நம்ம என்ன போச்சனும் நமக்கு அவருக்கு என்ன சுவாமி சம்பந்தம் அப்படின்னு நினைச்சுட்டு போனா நாம திரும்பதான், கடல் திரும்பதான். ஆனா வெளியே தள்ளி தள்ளுவார். ஆனா இந்த திருவடிக்கு உட்பட்டவன் உந்தன்னோடு உறவையில் நமக்கு எங்கு ஒழிக்க, உனக்கும் நமக்கும் நவவித சம்பந்தம், 9 விதமான சம்பந்தங்கள், 9 விதமான பக்தி பாக்கம், அதே போல 9 விதமான சம்பந்தம் பகவானுக்கு நமக்கும். பிதாச்ச ரட்சக சேஷி பக்தா என்னென்ன உண்டோ அத்தனை சம்பந்தம் தெரிவிக்கிறானா, அந்த சம்பந்தத்தோடு உபயோகிச்சனா அப்ப என்ன அந்த திருவடியை உட்பட்டவன் நான் இங்க நினைத்து இருக்கிறாள். அப்ப என்ன வெளில தள்ளுவார், தள்ள மாட்டார். இதை தெரிஞ்சுட்டு பெருமாள் திருவடி அடையுங்கோள்னு அவரை பூஜிப்பது ஆராதிப்பது மிகவும் எளியது. வரிவதில் ஈசனை பாடு விரிவது வேமலருவில் பிரிவகை இன்று நன்னீர்த்தை புரிவதுவும் புகைப்பூவே. இந்த பாசனத்துக்கு பராசர பட்டருடைய ஐட்டிக்கம் உண்டு. என்னன்னா பரிவதில் ஈசனை பாடி விரிவதி மேவலிருவி பிரிவகை இன்று நன்னீர்த்தை புரிவதுவும் புகைப்பூவே. அவன் என்கிட்ட புகைப்பூவேன்னு சொல்லியிருக்கு. அப்ப என்னன்னா சாம்பிராணி போடணும், நெருப்பு வேணும். இதுக்கெல்லாம் புதுசா வந்துருத்து, அப்படி இப்படி குப்பியா வந்துருத்து. அது அதுல கற்பூரம் போட்டாச்சுன்னா அதுவே நெருப்பு கொடுத்துறது, சாம்பிராணி புகையும் கொடுத்துறது, வாசனையும் கொடுத்துறதுன்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி எங்ககிட்ட அதெல்லாம் இல்லையே சுவாமி, நாங்க என்ன பண்றதுன்னு கேட்டோம். அப்ப பராசரம் பட்ட சமாதானத்துல ஒண்ணுமே இல்லை, தெருக்கோடிக்கு போகணும். தெருக்கோடிக்கு நாங்க குப்பை சத்தம் இருக்கு இல்லையா, அந்த குப்பை சத்தையை கொண்டு வந்து போடுங்க பகவான் எடுத்துக்கிறாங்க, உண்டாக்கலாம். பகவான் சுவாராதன் பரிவதில் ஈசன் படியை பண்புடனே பேசி அரியரதன் ஆராதனை கன்று உரிமையுடன் ஓதியருள் மாறன் ஒழிவித்தான் இவ்வுலகில் பேதையர்கள் தங்கள் பிறப்பு. திருவாரூர் அரியரன் ஆராதனை கண்டு அறிவ பகவானை ஆராதிப்பது எளிது. அதான் சுவாராதன் பேரு. அவன் துராராதன் கிடையாது, சுவாராதன் எம்பெருமான். எங்க சொல்லியிருக்கான்? கண்ணனே சொல்லியிருக்கானே, பத்திரம் புஷ்பம் பலம் தோஜம் யோமோ பக்தியா பிரயச்சதி. வெகு எளிதில் பகவானை ஆராதிக்கலாம். குழந்தைகள் எல்லாம் கிட்ட பிரகலாத் வந்து கேட்கிறார், சரி எனக்கும் உனக்கும் ஒரே குரு தானே, எனக்கும் உனக்கும் ஒரே குரு தானே, நல்லதெல்லாம் நீ நல்லா கத்துண்டாயே, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே, நல்லதானே தெரிஞ்சுட்டியே எங்களுக்கு, அது எப்படி ஒரே பள்ளிக்கூடம் தானே, அதே போல வாத்தியானம் இவர் தானே, இவன் 3 பேர் தானே. அதுக்கு பிரகலாதன் பதில் சொல்றான், நான் என்ன பாருங்க, நான் நடந்த கதையை சொல்றான். இப்பதான் இந்த அசுர பிள்ளைகள்லாம் சொல்றான். என்ன சொல்லிட்டு இருக்கான்? முதல்ல ஆராதனை பண்ண முடியுமான்னு கேட்டான், தாராளமா பண்ணலான்னு ஆராதனைக்கு இளையவன் சொன்னார். அதுக்கப்புறம் என்ன கேட்கிற, எனக்கும் இதே குரு தானே, உனக்கும் இதே குரு தானே, நீ இந்த வாத்தியாரத்தை தான் படிச்சிருக்க, நானும் இந்த வாத்தியாரத்தை தான் படிச்சிருக்கேன், நீ மட்டும் நல்லதெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு இருக்க, என்ன காரணம் அப்படின்ட்டு. அப்ப அந்த பிள்ளைகளை சொல்லிட்டு இருக்கான். பதில் சொல்றான், நடந்த கதையை சொன்னான். என் தாயார் கர்ப்பவதியா இருக்கும் போது, கர்ப்பம் தரித்த போது தேவேந்திரன் வந்து ஈர்த்துட்டு போட்டு வந்தான். அப்ப நாரத பகவான் தான் தன்னை அழைத்து கொண்டு போய் என் கர்ப்பவதியாக என் தாயார் அழைத்து கொண்டு போய் எல்லாத்தையும் சொல்லிக்கிறார். என்னென்ன உபதேசம் சொல்றோம் அந்த உபதேசம் சொல்றார். அந்த உபதேசத்தை நான் பெற்ற விடணும், அந்த நல்ல வார்த்தை எப்ப கேட்கணும், அப்ப இன்னும் இருக்கு. அப்ப கேட்க கேட்க நல்ல புத்தி, நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் இதெல்லாம் ஏற்பட்டது. இதனாலேயே இப்படியாக நாட்கள் இப்படி வந்து தரும், இப்படி நடந்துட்டு இருக்கு. சரி சுவாமி, இப்ப குழந்தைகள் தெரிஞ்சினல, இதெல்லாம் யாரும் அவ பார்த்துட்டே இருக்கா. சண்டன் மர்க்கன் 2 பேரும் இந்த பிரகலாதன் என்ன பண்றான் பாக்குறோம், இந்த குழந்தைகளை வச்சுருந்தா பார்த்துட்டே இருக்கா. அவருக்கு புரியறது, அவருக்கு அண்ணாவுக்கு இதுதான் சரின்னு புரியுது. இருந்தாலும் இரண்யாய நமகான்னு சொல்லணுமே, அதுதான் சொல்லணுமே. இவ தலை சிரச்சேதம், இவ தலைகாலி போயிடு போனோம். ஏன்னா இவரோட தகப்பனா சுக்கராச்சாரியர் அதை பண்ணணும், அதுக்காக சொல்லிட்டு இருக்கா. இவெல்லாம் பார்த்துட்டு இருக்கா.
இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கே, இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கே, இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கே என்கிற நிலையோடு நல்ல வார்த்தையை பேசிட்டு இருக்க நல்ல பிள்ளையா இருக்கானே, அசுரனுக்கு இந்த மாதிரி நல்ல குழந்தையா அவரே திகைக்கிறான். தகச்சு போய் நின்று இருக்கா. இருந்தாலும் பயம் உள்ளுக்குள்ள இருக்கு. பிரகலாதனுடைய தகப்பரா இரண்யகசிபு என்ன பண்ணுவாரோ இது பண்ணுவாரோ அப்படின்னு இருக்கு. இப்படியே சில நாட்கள் போயிட்டு இருக்கு. போயிருந்தோடனே இரண்யகசிபு தெரிஞ்சுக்கிட்டான். ஆச்சாரியன் கைவிட்டுட்டான். நேரா போனான். நேரா இரண்யகசிபு போய் பிடிச்சுட்டா. அவன் காலை பிடிச்சிட்டு கெஞ்சுறா, ராஜா நான் எத்தனையோ சொல்லி பார்த்தோம், எத்தனை சொன்னாலும் எங்களுடைய பேச்சுமை எடுத்துக்கிறதா தெரியல, நாங்க என்ன பண்றதுன்னு ஆச்சாரியெல்லாம் கைவிட்டா. சரி, இவனுக்கு வேண்டிய தண்டனையை கொடுக்குறன்னு இரண்யகசிபு ஒவ்வொரு தண்டனையா கொடுக்குறான். முதல்ல என்ன தண்டனைனா, யானை காலில் இடறான். யானை காலில் இடறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான், மலைமுகட்டு மேலிருந்து தள்ளி விடுறான். அதுக்கப்புறம் விஷத்தை கொடுக்குறான். அதுக்கப்புறம் பாம்பின் வாயில கடிக்க வைக்கிறான். அதுக்கப்புறம் கழுத்திலே கல்லை கட்டி பெரிய குளத்துல இறக்குறான். என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணான் பிள்ளைக்கு. ஆனா அந்த பிள்ளை, அந்த பிரகலாதன் பக்தியை வைத்துக் கொண்டு அசையவே இல்லை. எத்தனை துன்பம் கொடுத்தாலும் அசையவே இல்லை. கடல்ல இறக்கும் போது ஒரு நிலை நினைக்கிறான், கடல்ல இறக்கினானோ, கழுத்துல கல்லை கட்டி கடல்ல இறக்கினானோ, இறக்கச்சு ஓ கடல் வண்ணன் ஆயிட்டே நம் கண்ணன். அவனுக்கு பயமே இல்லை, எந்த பயமும் இல்லை. ஓ கல்லை கட்டி இறக்கிறாள் சுவாமி, கடல்ல இறக்கிட்டு இருக்காருன்னா பயமே இல்லை. என்னவா இருக்கான், கடல் வண்ணன் ஆயிட்டு நம் கண்ணன். ஏன்னா கடல் வண்ணத்தை போல நீல நிறமுடைய வந்தன நீலமேனி ஐயோ நிறகொண்டது என் நெஞ்சினை எஞ்சிருக்கிறா. நீல கடல் கடைந்தால் உன்னை பெற்றினி போக்குவனோ, கோலமலர் பாவை கண்டாக என் அன்பேயோ நீலவரை 2 பிறகு நிமிர்ந்த தப்ப கோலவராக ஒன்றாய் இளம் போற்றினை கொண்டையந்தாய் நீலக்கடல் கடைந்தாய்னா. அப்படிப்பட்ட நீல திருமையில வர்ணமையில இருக்கே. சரிண்ணா, சரி விஷத்தை கொடுத்து பார்த்தா இதை போடுதானே நீளமா இருக்கான் கண்ணன். விஷம் நீலமேக ஷியாமலன்னு பேரு. இதை போடுதான் நீளமா இருக்கான் கண்ணன் வர்ணம்னா. மலர் முகட்டிலும் தண்ணி விட்டா இதைத்தானே பகவான் மலையே கோவர்தனோர்தனம் பண்ணினான். குண்டால் குளிர்மாடு தகுது துகந்த எம் கோவே என்றார். குண்டால் குளிர்மாடு தகுது துகந்த எம் கோவே, கோவர்தனோர்தனம் பண்ணினான் கண்ணன்றாரு. பாம்பை விட்டு கடிக்க விட்டா, ஓ இந்த பாம்பு தானே படுக்கை சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரபடியாம் இந்த பாம்பு தானே படுப்பு. வாயோரில் அஞ்சூந்து துதன்களார்த்த மறையுடம்பில் அனல்லாகம் விழுந்த செண்டின்னு சொல்லி இந்த பாம்பு தானே படுக்கை அப்படின்னு கொண்டிருக்கான். யானையை மிதிக்க வச்சானா, ஓ இதை போல யானை தானே கஜேந்திர ஆழ்வானுக்கு கூப்பிட்ட போது ஓடோடி வந்து ரட்சித்தான். எதை பண்ணாலும் அதனுடைய சம்பந்தம் இருக்கக்கூடிய கதை ஞாபகம் வந்துடுறது. நமக்கு அந்த மாதிரி வரணும், நமக்கு அதே மாதிரி வரணும். நமக்கு அப்படியே எதிர்த்தட்ட வரும். பிரகலாதனுக்கு எத்தனையோ காமிக்கிறான் பகவத் சம்பந்தம் சொல்லிட்டு இருக்கான். நமக்கு பகவான் பக்கத்துல இருந்தாலும் பகவத் சம்பந்தம் வராது. பெருமாள் போய் சேவிப்போம், சேவிச்சுன்னு இருக்கச்சே அந்த சேவிக்கும் போது ஆத்துல இந்த வார்த்தை சொல்லிட்டு வந்தோமே, என்ன பண்ணாலும் இது பண்ணாலும் தெரியலையே அப்படின்னு போடுக்கணும். அப்ப எந்த நிலை இருந்தாலும் பகவத் ஞாபகம் தான் வருது. என்ன இதுக்குன்னா இந்த நிலை மறப்பும் ஞானமும் நானொன்று உடம்பிலன் ஆழ்வார் தெரிவிக்கிறார் முதல் 10ல. கடைசியில மறப்பும் ஞானமும் நானொன்று உடம்பிலன் தெரிவிக்கிறார் யார். இப்ப நம்ம பகவானே காட்டினா விட வேற எதையோ பார்க்கக்கூடிய தன்மை நம்ம இருக்கிறோம். ஆக ஒவ்வொருத்தரும் பகவான் ரட்சித்து கொடுக்க எங்க போனாலும் பகவான் ரட்சிக்கிறார். மலையிலிருந்து தள்ளுறார், மேற்கு பாம்பால கடிக்க வைக்கிறார், அதே போல யானையால துதிக்க வைக்கிறார். என்னென்ன பண்ணாலும் பகவான் ரட்சித்து கொடுக்குறான். அப்பவும் இரண்யகசிபு உண்மை பொய்யணுமோ, இவ்வளவு தடவை இவனுக்கு பிராணம் தீர்ப்பதற்குண்டான தன்மை ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் அவன் புரிஞ்சுக்கலைன்னு அப்ப ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமோ, அவன் புரிஞ்சுக்கல. அவன் அகங்காரத்தை என்னத்தை நினைக்கிறான் ரொம்ப. ஏன்னா இதுவும் என்னுடைய பயத்தால நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா என்ன நினைக்கிறான்னா, அகங்காரத்தை அவன் என்ன தோணிச்சுன்னா, என் பிள்ளையை ஏன் கொல்ல முடியல தெரியுமா. யாரு இரண்யகசிபன் நினைக்கிறான், என் பிள்ளையை ஏன் கொல்ல முடியலன்னா நான் இப்ப கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்குண்டான உண்மையை கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்சேன்னா, பக்தி இருக்கு அதனால் கொல்ல முடியலன்னு அப்படின்னு சொல்லல. பிரகலாதனுக்கு பக்தி இருக்கு,
அதனால கொல்ல முடியும்னு சொல்லணும் போனோம், அது சொல்ல. இவன் என் பிள்ளை தானே, அதனால கொல்ல முடியலன்னா. என் பிள்ளை தானே அதனால கொல்ல முடியலன்னா அது அர்த்தமே தெரியலையே சுவாமின்னா. இதனால பாத்துக்கோ, என்ன சொல்றாங்க, ஏன்னா என் பிள்ளை ஆனபடியாலே கொல்ல முடியலன்னா. புரியலையே சுவாமி, ஒண்ணு இல்ல. இப்ப யமனுக்கு என்ன கண்டா பயந்தன, யமனுக்கு என்ன கண்டா பயந்தன, அதனால என் பிள்ளை இடத்துல யமனுக்கு வரத்துக்கு பயம், அதனால இவனுக்கு மரணம் சம்பவிக்கவில்லை. அந்த பெருமையை தானே எடுத்துட்டான். என்னன்னா இவனுக்கு ஏன் மரணம் வரல தெரியுமா, எனக்கு என்னை கண்டால் யமனுக்கு பயம், பிரகலாதனோ என்னுடைய பிள்ளை, அதனால பிரகலாதனத்தில் யமனுக்கு வர்றதுக்கு பயம், அதனால மரணம் சம்பவிக்கவில்லை. யாருக்கு? பிரகலாதனுக்கு. அப்படின்னு அந்த பெருமையும் தானே எடுத்துட்டான். தானே தோன்றான், நாராயணாவை சொல்லுகிறான் அப்படின்னா அப்படின்னு தெரிவிக்கிறதைய வரல, அந்த பெருமையை தானே எடுத்துட்டாங்க. அப்ப ஒரு கோபத்தோடு கேட்கிறான், என்ன கேட்கறான், பிள்ளாய் நீ சொன்ன கேட்க மாட்டேங்கிறாயே, நாராயண நாமத்தை சொல்றையோ, ஏன் கேட்க மாட்டேங்கிற, நாராயண நாமத்தின கடைசியா சொல்றேன் கேளு, என் பெயரை ஏன்னா நாராயண நாமத்தை சொல்லுன்னு உனக்கு யாரோ சொல்லியிருக்கா, இரண்யாய நமகான்னு சொல்லாதே ஓம் நமோ நாராயணான்னு சொல்லுன்னு உனக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்கா, அதனாலதான் நீ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க, உனக்கு யார் சொன்னா அத சொல்லு, அவால நான் பாத்துக்கிறேன். ஏன்னா உன்னை யாரோ பிரைன் வாஷ் பண்ணியிருக்கா, மூளைச்சாவுன்னு சொல்லுவான், அந்த மாதிரி உன்னை யாரோ பிரைன் வாஷ் பண்ணியிருக்கா, யார் பண்ணான்னு சொல்லு. ஏன்னா முதல்ல ஆச்சாரியால் மீது சந்தேகம் இருந்தது, அந்த சந்தேகம் அவளே வந்து தீர்த்துட்டான், சுவாமி இவாளை என்னால பண்ண முடியாது அப்படின்னு அவ கை விட்டுட்டு போயிட்டான். அப்படிங்கிறது அவ இல்லைன்னு பூர்த்தி ஆயிடுது, வேற யாரும் சொல்லி கொடுக்குறா, யாருன்னு சொல்லு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நாராயணாமத்தை சொல்கிறா இல்லையா, அப்ப இந்த இந்த தூண்டாளிய உன்னை நாராயணநாமத்தை சொல்லு, இரண்யாய நமகா சொல்லாதே என்று யாரோ உன்னை தூண்டுறான், அந்த தூண்டுறவாளை யாருன்னு சொல்லு அப்படின்னு இரண்ய கசிப்பு கேட்ட உடனே இப்ப பிரகலாதன் சிரிச்சுட்டே சொல்றான், ஒண்ணுமில்ல தந்தையே, பின் என்கிட்ட என்ன கேட்ட, நாராயணாமத்தை சொல்லு இரண்யாய நமகான்னு சொல்லாதுன்னு யாரோ தூண்டான்னு சொன்னேனோ, இப்ப நீ சொன்ன எந்த கேட்டேனோ, இந்த கேள்வி கேட்டேனோ, இந்த கேள்வியை கேட்க சொல்லி யார் உன்னை தூண்டினானோ அவன்தான் என்னையும் நாராயண நாமத்தை சொல்ல சொல்லி தூண்டினான். நல்லா கேட்டுங்க, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இப்ப நீ ஒரு கேள்வி கேட்டியனோ, இரண்யாய நமகான்னு சொல்லாதே ஓம் நமோ நாராயணாயன் சொல்லுன்னு சொல்லி யாரோட தூண்டி இருக்கான்னு கேட்டுக்கேனோ, அப்ப யாரோட தூண்டி இருக்கணுமோ, அப்ப அந்த தூண்டுதலுக்கு முன்ன தூண்டினானோ, இந்த மாதிரி கேள்வி உன் பிள்ளைகிட்ட கேள்வி உன்னை யார் தூண்டினாலோ அந்த தூண்டினவன் தான் எனக்கு நாராயணாய நமகா சொல்லுன்னு சொல்லினான் அப்படின்னு சொல்லுன்னு சொன்ன உடனே இப்ப உனக்கு ஒரு சாஸ்தா எனக்கு ஒரு சாஸ்தாவா, சாஸ்தானா நியமிக்கிறவன் அர்த்தம். சாஸ்தா என்கிற பேரு பகவானுக்கு தான், சாஸ்தான் யாரையும் சொல்லிட்டு இருக்கோம், சாஸ்தான் யாருக்கு பேரு, பகவானுக்கு தான் பேரு. அப்படிப்பட்ட உனக்கு ஒரு சாஸ்தா, உன்னை நியமிப்பவன் வேறு என்னை நியமிப்பவன் வேறா, நியந்திரத்துவம் பகவானுக்கு உண்டு, அந்த நியமன சாமர்த்தியம், அதுதான் சாஸ்தா. உனக்கு ஒரு சாஸ்தா எனக்கு ஒரு சாஸ்தாதா, எனக்கும் உனக்கும் அவரே தான் சாஸ்தா. இப்ப சரி, அப்பன்னா அந்த பகவான் எங்க இருக்கான் அப்படின்னு பகவான் எங்கன்னு கேட்க, எங்குமுடன் எங்கும் இருக்கிறான்னு. எங்க இருக்கான்னு கேட்டா அதுக்கு பதில் என்ன, இங்க இருக்கா இங்க இருக்கா இங்க இருக்கான்னு சொல்லணுமோ, எங்குமுடன் ஆழ்வார் பாட்டு இருக்குது, எங்குமுடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையா என்று இரணியன் தூண் படைத்த அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. என்ன நரசிம்மனுடைய பெருமை யாருக்கு தெரியும் தெரியும் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிட்டு, இந்த பிள்ளை எங்குமுடன் சொன்ன அப்பாவுக்கு அந்த இரண்டு இத்தனை கோபம். ஏன்னா பெருமாள் கீதையை சொல்லும் போதே இந்த இடத்துல பாருங்க, பெருமாள் சொன்ன கீதையை சொன்னானோ எங்குமுடன் கண்ணன், உடனே என்ன பண்ணிருக்கணும், நான் மாத்து குழந்தை ஏதாவது சொல்லிட்டு வச்சுக்கேன்,
உடனே அந்த குழந்தைக்கு பரிசு கொடுக்கணுமோனோ, பகவான் சொன்ன கீதையை சொல்லியிருக்கான் அப்படி பரிசு கொடுக்கணுமானோ, ஆனா உதவி கொடுப்பாளான்னா சொன்ன விஷயம் நல்ல விஷயம் ஆயிட்டு அப்படின்னு பரிசு கொடுக்கணுமோனோ, தன் வயிற்று பிள்ளையில பறந்தபடியாலே பரிசு கொடுத்துக்கலாம், நல்லதை சொன்னான்றதுக்காக பரிசு கொடுத்துக்கலாம், கண்ணன் சொன்ன கீதையை சொன்னான்றதுக்காக பரிசு கொடுத்துக்கலாம். ஆனா பரிசு கொடுக்க இதுவும் கொடுக்கல, ஒரே கோபம். எங்குமுடன் சொன்னான், சொன்ன உடனே பசப்பாத இரண்ய பசி கேட்கிறான், நீ பசப்பின்ட்டு இருக்க பசப்பாத இந்த தூணில் இருக்கிறானா, ஒரு தூணை குறிப்பிட்டு இந்த தூணில் இருக்கிறானா, எங்க போடணும் மறுபடியும் எங்க போடணும், இந்த தூண்ல இருக்கானா இருக்கான்னு சொல்ல போனோம் அப்படி சொல்ல, மறுபடியும் என்ன சொல்லலாம் எங்க போடணும். சுவாமி இந்த தூண்ல இருக்கானா பிரகலாதா, இந்த தூண்ல இருக்கானா கேட்டு இருக்கேன், இந்த தூண்ல இருக்கானா கேட்டு இருக்கேன்னா மறுபடியும் பிரகலாதா எங்க போடன்ற. இரட்டைக்கு புரியல மந்த புத்தி. எங்க இருக்கான்னு சொன்ன உடனே இந்த தூண்ல இருக்கான்னு யாரா கேட்பாளா? எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய தன்மை விஸ்வம் விஸ்வம் அசத்காரகா பூத பவ்ய பவத்வதுகு வியாபகத்துவம் என்பது பகவானுக்கு அது விபுத்துவம் எப்பவும் உண்டு. அவனுக்கு எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய தன்மை அப்படி இருக்க செய்து எங்கும் உண்டு சொல்லிட்டு இருக்கச்சே இந்த தூண்ல இருக்கானா கேட்கிறானா அப்படின்னா மறுபடியும் கேட்கிறான், இந்த தூண்ல இருக்கானா. ஏன் தூண்ல உண்டுன்னு பிரகலாதன் சொல்லல, இந்த தூணில் உண்டு அப்படி சொன்னா அப்புறம் ஒரு 10,000 வருஷம் கழிச்சு ஒரு நாஸ்திகன் என்ன பண்ணுவான் பார்த்தாங்க, இரண்யகசிபு இந்த தூணில் உண்டான்னு கேட்டான், இந்த தூணில் உண்டுன்னு சொன்னான், அப்பன்னா அந்த தூணில் இல்லைன்னு அர்த்தம் தன்னடையே கிடைக்கிறது பாருங்கோ, அதனால இந்த தூண்ல மட்டும்தான் உண்டு அப்படின்னு அர்த்தத்தை யாரோ ஒரு நாஸ்திகன் பேச ஆரம்பிச்சுவான். அதனாலதான் இந்த தூணில் உண்டான்னு இரண்யகசிபு கேட்க பிரகலாதன் சொன்னது எங்குமுலன் அப்படின்னா திரும்ப கேட்கச்சு. சரி உன்னுடைய வாக்கிய பிரகாரம் இந்த தூணில் உண்டுன்னு சொன்னே, அப்ப அதை சொன்ன உடனே என்னன்னா உடனே நம்ம அந்த தூணை எடுத்துட்டான். பெரிய எங்கும் பிரம்மம் உண்டு, இங்க மட்டும் இல்ல எங்கும் உண்டு அந்த வகித்தத சர்வம் வியாப்த நாராயணஸ்திதகா. உள்ளும் புறமும் எப்பொழுதும் பகவான் வியாபிக்கிறான், அனைத்துக்குள்ளும் உள்ளும் புறமும் பகவான் வியாபிக்கிறான். வெளியே வியாபிப்பது தாங்குவதற்கான், உள்ளே வியாபிப்பது நியமிப்பதற்காக. வெளியே வியாபிக்கிறானோ அது தன்னை தாங்குவதற்காக வெளியே வியாபிக்கிறான், உள்ளே வியாபிப்பதை நியமிப்பதற்காக. உனக்கும் எனக்கும் இந்த உலகம் முழுவதும் பிரம்மம் ஓர் தூணில் போய் நூல் போல கோர்க்கப்பட்டது. சூத்ரே மணிகனா மயி சர்வ விதம் போக்தம் சூத்ரே மணிகனா இவ அப்படின்னா இந்த மணிகள் இருக்கு இல்லையா, மணிகள் சூத்திரம்னா நூல் ஒரு நூலில் கோர்க்கப்பட்டு இல்லையா, மணிதான் வெளில தெரியும், நூல் தெரியுமான்னு தெரியாது. ஆனா நூல் தாங்கிறதா மணி தாங்கிறதா, நூலே நம்ம கண்ணில் தெரியாது. ஆனா நூல் இல்லைன்னா மணி நிற்காது, மணி தான் கீழே விழுந்துடும். அதே போல நம்ம தாங்கிறதே பகவான் தான், நம்ம நியமிக்கிறதே பகவான் தான். ஆனா பகவான் தெரிகிறார்னா தெரியல. அந்தர் பகிச்சத சர்வம் வியாப்த நாராயணஸ்திதகா, அதைத்தான் கண்ணன் தெரிவிக்கிறார். மயி சர்வம் இதம் புரோக்தம் சூத்ரே மணிகனாயிவர். ஜகத்து முழுவதும் என்னிடத்தில் கோர்க்கப்பட்டுள்ளது அர்ஜுனா, ஜகத்து முழுவதும் என்னிடத்தில் கோர்க்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படி இருக்க செய்தே அந்த கோர்க்கப்பட்ட தன்மை, ஆனா அந்த கயிறு தெரியாது, அந்த நூல் தெரியுமானா நூல் தெரியாது. அப்ப பிரகலாதன் அப்ப என்ன சொன்னா, கோபத்தோடு அந்த வார்த்தை சொன்ன உடனே இங்கும் உண்டுன்னு சொன்ன உடனே பெரிய கதை எடுத்தான், ஓங்க அடிக்கிறான். ஒருவேளை இந்த இடத்துல நீ காட்டின பெருமாள் இல்லைன்னா உன் தலையை இங்கேயே வெட்டி விடுவேன். பிரகலாதனை பார்த்து யார் சொல்ல நிறுத்தணும், ஒருவேளை இந்த தூணில் உன்னுடைய பகவான் இல்லைன்னா உன் தலையை இங்கே விட்டுடுவேன். மறுபடியும் கேட்கிறான், இருக்கனா தைரியமா சொல்றான். இதத்தான் திட அத்தியவசாயம்னு பேர். சரணாகதிக்கு 6 அங்கங்கள்னு சொல்ல மாட்டான், சம்பாவித ஸ்வபாவங்கள்னு சொல்லுவா. அந்த சம்பாவித ஸ்வபாவங்கள் ஆனுகூல்யஸ்ய சங்கல்பகா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷசீதி விஸ்வாசகா.
பகவான் ரட்சித்தே தீர்வானுங்கிற விசுவாசம் சனாகதி இருக்கணுமோ. அதே போல இந்த தூணல் உண்டான்னு சொல்றச்சே இப்ப பிரகலாதன் தைரியமா சொல்றான். எப்படி சொல்றான்? தெளிவான முகத்தோடு சொல்றான். தெளிவான முகத்தோடு சொல்றான். அவ தெரிஞ்சுதான் இந்த தூணில் ஒண்ணு சொன்னோடனே கதையை எடுத்து ஓங்கி அடிக்கிறான் அந்த தூணை. அதற்குள்ள பெருமாள் சித்தமா காத்துட்டு இருக்காரு, உள்ளுக்குள்ள காத்துட்டு இருக்காரு. இந்த பிள்ளை எந்த ஆள்காட்டி விரலை காட்டுவான், எந்த தூணை காட்டுவான், அந்த தூணில் அந்த ஸ்தம்பத்துல நம்ம போய் நிப்போட்டுக்கா பெருமான் நல்லா பார்த்துட்டு இருக்காச்சு. அந்த பெருமான் அங்க எழுந்தருளித்தார். இந்த வேதாந்த தேசிகர் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். குழந்தை எந்த தூணை காட்ட போறது தெரியாது, காட்டின தூணுக்குள்ள தோன்றியாகணும். ஏன்னா இந்த தூணை காட்டி அந்த தூணில் வந்தா நீ காட்டினது வேறு வந்தது வேறு அப்படின்னு. ஒருவேளை காட்டினதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு வந்தா, ஓ காட்டினாய், அந்த காட்டின உடனே வரல, 5 நிமிஷத்துக்குள்ள நீ கொண்டு போய் அதை சுருக்கிட்ட அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அதனால நம்ம அளந்திட்ட தூணை அவன் தட்ட, அளந்திட்டு பெரியார்வார் திருமொழி, அளந்திட்ட தூணை அவன் தட்ட, அவனே அந்த தூணை கட்டினான். எப்ப கட்டினது அவனே ஆனபடியாலே ஆளை உள்ள வச்சிருக்க முடியுமா? நரசிம்மனை வச்சிருக்க முடியாது இல்லையா. அப்ப தட்டினது அவனே இல்லையா. அப்ப இதெல்லாம் இடுக்கு கொண்டு போயெல்லாம் தட்ட முடியாது. நினைத்த மாத்திரத்தில் கழுத்துக்கு மேலே சிங்க உருவத்தோடு, கழுத்துக்கு கீழே மனித உருவத்தோடு பெருமாள் என்ன பண்ணார்? நேரம் அங்க காத்து கிடக்கிறார். அப்ப இது வரைக்கும் என்ன உருவம்னு முடிவு பண்ணல. ஏன்னா நரம் கலந்த சிங்கம், மேல சிங்க உருவம், கீழே மனுஷ உருவம். சரி, அப்ப மனுஷ உருவத்துக்கு மேல சிங்க உருவம் தான் வரணும்னு அவசியம் இல்லை. யானை உருவம் வரலாம், குதிரை உருவம் வரலாம், ஆடு உருவம் வரலாம், எந்த உருவம் வேணா வரலாம். ஒருவேளை யானை உருவமா வந்து வச்சுக்க, இன்னைக்கு நிறைய குழப்பங்களா பாருங்க, தும்பிக்கை ஆழ்வார்னு அந்த குழப்பம்லாம் தெரிஞ்சிருக்குமோ, இருக்கட்டும், அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம். ஆனா அங்க என்ன உருவத்தை வைத்துக் கொள்ள, ஏன்னா மனிதனாலும் கூடாது மிருகத்தாலும் கூடாது, மேல பார்க்க போறோம், நாளைக்கு பார்க்கறோம் அப்படின்னு சொல்லியிருக்கச்சு. எந்த உருவம் வேணா கொள்ளலாம், ஒண்ணும் இன்னும் முடிவு பண்ணல. இந்த கழுத்துக்கு மேல எந்த மிருகத்தை கொண்டு வைக்கலாம் முடிவு பண்ணல. அது முடிவு பண்ணது பகவான். ஏன்னா பிரகலாதன ஒரு வார்த்தை சொல்றான் இரண்யகசிபு, அந்த வார்த்தைக்காக தான் ஓ அப்படின்னா சிங்கம் உருவதா இருக்கிறன்னு முடிவு பண்றார். என்ன முடிவு பண்ணது நாளை தினம் பார்ப்போம். ஆச்சரியமான அவதாரம் நாளை தினம் என்னன்னு பார்ப்போம். ஆழ்வார் பெருமானாட்சியர் திருவிழீசனம், ஆச்சாரியன் திருவிழீசனம், பாகவதால் திருவடிகளே சரணம். சாயங்காலம் இந்த மதத்திற்கு காலட்சேபம் உண்டு, அவசியம் என்று பிரார்த்திக்கிறேன். இப்பதான் சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்கணும்.